நல்லா இருந்தது வீடியோவில் இந்த ஃபேஸ்புக்கில் பார்க்க. பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்போடு ஜெயமலஜெயம் அவர்கள். வணக்கம். வாருங்கள். மதிய வணக்கம் அனைத்து உறவுகளுக்கு. மற்றொரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு விடாமல் அப்படியே இருந்து எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரத்துக்கு என்னுடைய நிகழ்ச்சி முடியும் மட்டும் எல்லாரும் தொடர்ந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கும்படி கேட்டுக்கொண்டு நாங்கள் பழமை போல முதல் 3 சொற்களை 3 சொல்லி கண்டுபிடிப்பதற்கான அதற்கு போகலாம். இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு வட்டார வழக்கில் வயல் என்பதை குறிக்கும். வயல் அந்த பகுதிகளை குறிக்கும் ஒரு சொல் வட்டார வழக்கில. 2வது, இது உணவில் வாசனை தரும். வாசனை, அதாவது ருசிக்காக இதை போடுவோம், உணவுக்குள்ள சேர்ப்போம். 3வது, ஒரு பொருள் அல்லது ஆவணத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு அடையாள சீட்டு. ஒரு பொருள் அல்லது ஒரு அடையாளத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் அடையாள சீட்டு. அது என்னன்னு சொல்றாங்க, அந்த ரிசீட் என்னன்னு சொல்றாங்க, சிட்டுதான். அதுக்கான ஒரு சொல்லுதான் இது. வட்டார வழக்கில் வயல் அல்லது வயல் பகுதியை குறிக்கும் சொல். 2வது, இது உணவில நாங்கள் வாசனைக்காக இல்ல ருசிக்காக பயன்படுத்தப்படும் ஒன்று. மற்றது, ஒரு பொருள் அல்லது ஆவணத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு அடையாள சீட்டு. எத்தனை எழுத்து? 3 எழுத்துக்கள். வராது. என்ன சொல்றேன், இங்க பொரியுதப்பா, மணக்குது. என்ன இந்த பத்மினியில மூக்குங்காலும் நான் கத்தரிக்காய் பொரிக்கிறேன், அது பொரியல் மணக்குதான் பாருங்களேன். மணக்கையில சத்தம் கேக்குது. சண்டா சொல்லுங்க. என்ன சாப்பாட்டுக்கு சொன்னீங்க? உணவில நாங்கள் ருசிக்காகவும் வாசனைக்காகவும் சேர்க்கப்படும் ஒரு பொருள். நாங்க சேர்க்கறாங்களா? எல்லாரும் சேர்க்கிறாங்க. வாசனை பொருள் என்ன? நான் ஏலம், சீலம், ஓலம் சொல்றேன். அந்த வழியில வராது. ஏலம் வந்து வருமா? இல்ல, அது வராது. களனி என்று வருமா? களனி, அது என்ன? களனி என்றா என்ன? இந்த வருமாண்ட கேள்வி நீங்க 3க்கும் சொன்னா மட்டும் ஜெயமலா அவர்களே நீங்க தலையாட்டும். உடைத்துறேன் சொல்லிட்டாரு. நான் சொல்றேன் தோப்பு. அடுத்தது கடைசிக்கு கோப்பு என்று சொல்றேன். நடுவில உள்ளது என்ன வேண்டும்? அப்படி வருமா ஏமலன்? வருமானு கேட்க கூடாது. வழியிலேயும் வராது. என்ன கமன் சொல்றது. வட்டார வழக்கில் வயலை எல்லாம் வயல் பகுதியை சொல்லணும்னு சொன்னேன். வட்டார வழக்கில் வயலுக்குரிய ஒரு சொல்லுன்னு சொல்லல, வட்டார வழக்கில இது இப்படி சொல்லிடும். சில அநேகமாக இந்தியாவெல்லாம் கூடுதலா இதை சொல்லி பாவிக்கிற கூட. புலம் 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 என்ன வாசன திரவியம். பணம், மனம், குணம் என்று சொல்லி பார்க்க அந்த வழியிலேயும் வராது. களனி உள்ள களனி. ஆனா இதுக்கான ஒரு விடையை ஒரு ஆள் முதல் சொன்னது, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அது வேற ஒன்று, வேற அதுக்கான அர்த்தத்தை சொல்லிக்க இப்படி சொல்றேன்னு சொல்லி சொன்ன ஒரு ஆள். ஆமாம்.
ஜெயாக்கா தான் சொன்னவன். கமந்தான். இல்ல அது இல்ல, நீங்க வேற ஒன்றுக்கு நான் முதல் ஆரம்பத்தில் சொல்லிக்க நீங்க அதுக்கான சொல்ல சொன்னீங்க. வயலுக்கள் சொன்னாங்க. களனி என்று தானே வயலுக்கு இன்னொரு பேர். அது நான் சொன்னேன் கலனி. ம். நிலம் என்று அப்படி சொல்லாமா? நிலம் இல்ல, நிலம் இல்ல வந்து என்ன? இல்ல. வாசனை சரி, நான் இந்த திரவியம். உணவில வாசனைக்கா ருசிக்கா சேர்க்கப்படுறது அது இன்னொரு அர்த்தத்துல நாங்கள், அதாவது எங்கள் உடம்புலையும் அதை நாங்கள் வைப்போம். சரி, இந்து மக்கள்னு சொல்றேன், இந்த சைவ மக்கள். தைலம் இல்ல இல்ல, அது உணவுக்கு வராது தானே. ஓகே. ரெண்டு அர்த்தத்துல இருக்குது. இப்ப ஜெயாக்கா கேக்குற ஜெயாக்கா இது கேள்வியா கேட்கலாமா தங்கட தண்டை இதுக்கு? இந்த மகள் உடம்புல வைப்பினுமா? உங்களோட நெத்திலையும் கிடக்கு. அது சரி, பொட்டு. அதை எடுத்துட்டு பட்டை பொட்டு சொல்லக்கூடாது, மூண்டையும் சொல்ல வேணும். இல்ல. ஓகே, நான் சொல்றேன். ரெண்டாவதுக்கு பொட்டு, முதல் உள்ளது கட்டு கட்டு, அடுத்தது கடைசி நட்டு என்று சொல்ல. நாட்டு நான் சொல்லி பார்க்குறேன். சொல்லிட்டீங்க அதனே. நான் சொல்கிறேன் குட்டை, பட்டை, மட்டை. ஓ ஜெயமரகா மூன்றாவது தகவலை சொல்லுங்க. அதான் நாங்கள் ஒரு பொருள் அல்லது ஆவணத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு அடையாள சுட்டு. நான் சொல்லட்டா? முதலாவது சுட்டை, வெட்டை, சுட்டை. பட்டை, கட்டை. மீண்டும் சுட்டை. சொல்லுங்க. வெட்டை, பட்டை, கட்டை. சுட்டை. ஜெயாக்கா ஒன்றுக்கு தான் சரியா சொல்றதுக்கு, நீங்களும் ஒன்றுக்கு தான், அதே ஒன்றுக்கு தான் நீங்களும் சொல்லுங்க. சுட்டை கடைசியாது சுட்டை. முதலாவது சொல்லுங்க. முதலாவது, இரண்டாவது பட்டை, வெட்டை 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 வழி. ஓ அது வெட்டை. ஓகே. அப்படி வரும். வெட்டை, ஆமா, குட்டை, அடுத்த சுட்டை, அப்படி வரும் நினைக்கிறேன். சரி. உணவு வாசனை பட்டை. உணவு வாசனை நான் சொல்றேன் பட்டை, பட்டை. கருவாப்பட்டை. உடம்பு இது விபூதிக்கு சுட்டை சொல்றேன், மட்டதான் அட்டை சொல்றேன். விபூதியத்தான் பட்டைக்கு சொன்னேன். பட்டை பட்டையா? அவன் பட்டை மணக்கிறது, பூசணும்னு சொல்றது நெத்தியில பூசுற பட்டை. அவன் மணக்கிறது. பட்டை ரெண்டாவதுக்கு வந்து. அதான் அது நான் ரெண்டு உங்களுக்கு தந்து நான் தரேன். தந்தது. ஓகே 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 ஓகே. அப்ப நடுவானுக்கு பட்டை என்று வரும் நினைக்கிறேன். சொல்லிட்டேன். பட்டையும் சுட்டையும் வந்துட்டுது. முதலாவதுக்கான விட வரவில்லை. வெட்டை வெட்டை வெடி வெட்டை தான், ஆனால் வெட்டைய இப்படியும் சொல்வார்கள். அத அந்த ஒற்றை கொம்பை விட்டுட்டு சொல்லலாம். பட்டை. பட்டை வட்டை. வட்டை தான். வட்டை என்ற வயலையா? வட்டை என்றது வயல். அது ஒரு இந்த வட்டார வழக்குத்தான். அது சில வட்டாரங்கள் அப்படி சொல்லுவேன் நினைக்கிறேன். வயல்ல வட்டைக்கு பட்டை மெட்ட. மூன்றாவது என்ன? சிட்டை. அதான் முதல் ஜெயாக்கா சொன்னவ. முதல்ல நான் சீட்டுன்றதுக்காக அவ சிட்டேன்னு சொன்னவ. ஓகே, வாழ்த்துக்கள் ஜெயாக்கா தான் இப்ப மூன்றுக்கும் சொல்லி இருக்கிறான்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த கேள்விக்கு போலாம். முதலாவதுக்கான தரவு வந்து இது 4 எழுத்துக்கள். எங்கட உடல் உறுப்பில இருக்கிற ஒரு பகுதியை எப்படி சொல்லுவோம்? உடல் உறுப்பில ஒரு பகுதியை எப்படி சொல்லுவோம்? ரெண்டாவது, இது மனம் மற்றும் உடல் ரீதியான வலியை உள்ளடக்கிய ஒரு உலகளாவிய அனுபவமாகும். இது மனம் மற்றும் உடல் ரீதியான வலியை உண்டாக்கும். சரி, அதோடைய நிப்பாட்டு. மற்றது, எங்களுக்கு அண்மையில் உள்ளதை எப்படி சொல்லுவோம்? அண்மை என்றதுக்கான ஒரு சொல், அண்மையில் உள்ளதை எப்படி சொல்லுவோம்? மூன்றாவது என்ன? அண்மையில் உள்ள. அண்மை, அதாவது அண்மை என்றதுக்கான ஒரு சொல். பக்கம். மீண்டும் ஒருக்கா தரவு சொல்றீங்களா? முதலாவது, எங்கட உடம்பில் உள்ள ஒரு பகுதியை இப்படி சொல்லுவோம். ரெண்டாவது, மனம் அல்லது உடல் ரீதியான வலியை இப்படி சொல்லுவோம். மற்றது, வலி உண்டாகிற அந்த இதை எங்கட அது ஒரு நிலை தான். எங்களுக்கு அப்படியான ஒரு நிலை ஏற்படும். எங்களுக்கு மனம் அல்லது உடல் ரீதியான உள்ளடக்கிய ஒரு உலகளாவிய அனுபவம் உண்டா, அதுக்கான ஒரு சொல்லுத்தான் வரும். சரி, கக்கம், தக்கம், பக்கம் சொல்றேன்.
மீண்டும் சொல்லுங்க. முதலாவது கக்கம் உடல் உறுப்பில் மற்றது ஒன்று, இரண்டாவது தக்கம் சொல்றேன், மூன்றாவது பக்கம். ஓகே, 2 சரி. ரெண்டாவதுக்கு பிழை ரெண்டாவது வரையில. வரணும். உடல் அல்லது மன ரீதியான எங்கட நாங்கள் எப்படி இருப்போம் அப்படியான ஒரு துன்பம் வரும்போது துக்கம் துக்கம் என்று சொல்றேன். கக்கம் துக்கம் பக்கம். ஆமா. துக்கம் தான் தெரியாது, துக்கம். ம். ஓகே, வாணியர்களுக்கு 2 வாழ்த்துக்கள். நான் தான் சொன்னேன் துக்கம். நான் சொன்னேன் நான். எத்தனை பேர் இந்த கதை காதல் நான் தான் இல்லம்மா சொன்னேன் துக்கம் நானும் சொன்னான். மூன்றாவது என்ன விட பக்கம், அண்மை என்ற பக்கம். பக்கம். ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். பிறரை மதிக்காமல் தன்னை பற்றி உயர்வாக எண்ணி அட்டகாசமா செய்யும் ஒரு போக்கை இப்படி சொல்லுவோம். பிறரை மதிக்காமல் தன்னை பற்றி உயர்வாக எண்ணி அட்டகாசம் செய்யும் போக்கை இவ்வாறு சொல்லுவோம். மற்றது அகன்ற ஒரு உண்கலம், வாய் அகன்ற ஒரு உண்கலம். மற்றது இது ஒரு காரியத்தை செய்ய விரும்பும் மனநிலை. நுண்கலமா உண்கலமா? உண்கலம் சாப்பிடுற கலம். மூன்றாவது எத்தனை எழுத்து? 4 எழுத்துக்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை செய்ய விரும்பும் மனநிலை. முதலாவது மதிக்கிறதா? அதாவது பிறரை மதிக்காமல் தன்னை பற்றி உயர்வாக எண்ணி அட்டாசம் செய்யும் ஒரு போக்கு. அப்படியான ஆக்களை படிச்சு அப்படியான சொல்லுவோம். அந்த சொல்லு செருக்கு என்று தொடங்கலாமா? செருக்கு. மூண்டையும் சொல்ல வேணும். மூன்று இது அதுக்கேற்ற மாதிரி பொருந்தி வரணும். நான் மூண்டையும் சொல்லி பாக்கட்டா? சொல்லுங்க. பருவம் 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 வருமா? அந்த பக்கம் பெறாது. யாரும் பார்த்தா புரிஞ்சுதா? திருப்பி இருக்கா சொல்றீங்களா? முதலாவது பிறரை மதிக்காமல் தன்னை பற்றி உயர்வாக எண்ணி அட்டகாசம் செய்யும் ஒரு போக்கு. ரெண்டாவது நாங்கள் சாப்பிடுற கோப்பைன்னு வைங்களேன், அதை குறிக்கும் ஒரு சொல். மற்றது ஒரு காரியத்தை செய்ய விரும்பும் மனநிலை. மட்டம் கட்டம் தட்டம் சொல்றேன். ஒன்று சரி, நீங்க வந்த வழியும் சரி, ஒன்றுக்கு சரியா சொல்லியிருக்கீங்க. ஒன்றுக்கு சரி. இரண்டாவது சரி. ஓகே, 3 எழுத்தோ 4 எழுத்தோ? 4 எழுத்துக்கள். ஓகே, முதலாவது கட்டம் திட்டம் தட்டம். இப்போ ஒன்றுதான் சரி. ஒன்றாம் சரியா? ஒன்றுதான் சரி. கட்டம் சரி, மற்ற ரெண்டும் வரையில். திட்டம் சரி என்ன? இல்ல, தட்டம் தான் சரி. தட்டம் அந்த கோப்பியை சொல்லி இருக்கிறா. முதலாவது மட்டம் என்று வருமா? மட்டம் தட்டம், அடுத்தது கட்டம். தவறு. கட்டம் தட்டம் மதிக்காம செய்யறது. திட்டம் வரும் கடைசி. மனநிலை, விரும்பும் மனநிலை, ஒரு காரியத்தை செய்ய விரும்புற மனநிலை. உங்களுக்கு விருப்பம் இருக்கணும், அந்த விருப்பம். அர்த்தம் என்று வரும். தவறு. முதலாவது பட்டம் சரியோ? முதலாவதுக்கு மூன்றாவதுக்கு இன்னும் வரையில விட வரையில. முதலாவதுக்கு இல்ல, மூன்றாவது தானே தட்டம். இல்ல, ரெண்டாவது அந்த தட்டம். ரெண்டாவது தட்டம். திட்டம் சொல்றேன். திட்டம் 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 சொல்ற மூன்றாவதுக்கு அது ஏற்கனவே வந்து பிள்ளை என்று சொல்லிவிட்டேன். வந்துட்டுதான் கேட்டேன். விரும்புறதுக்கு திமிருக்கு ஓகே, முட்டம் என்று வரும். 3. நன்றி. உங்களோட நிகழ்ச்சிக்கு நான் விட வர போகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. முட்டம் தட்டம் குட்டம். தவறு.
பட்டம் தட்டம் கட்டம் என்று சொல்றோம். தவறு. பிறரை மதிக்காமல் தன்னை பற்றி உயர்வாக எண்ணி அட்டகாசம் செய்யும் ஒரு போக்கு. இவன் இப்படி செய்தவனு திரிகிறான்னு சொல்றேன் யாரும் அந்த பெருசு இதான்னு திரியேக்க அந்த அடாவடித்தனமாக இப்படி தான் செய்தது. துட்டம் சொல்றேன், துட்டம் என்று சொல்றேன். துட்டம் தட்டம் இல்ல இல்ல, இது நேரடி சொல்லுதான். நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட சொல்லுதான். அட்டம் அட்டகாசம் செய்கிறது அட்டம். துட்டம் துட்டம் நட்டம்னு சொல்லி தவறு. கடைசியில தட்டம் என்று வந்ததால் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கிட வேண்டியது இருக்கு. இது நட்டம் என்று சொல்றேன். நட்டம் தட்டம் மட்டும் சொல்லுங்க. கடைசி கேள்வி, ஒரு காரியத்தை செய்ய விரும்பும் ஒரு மனநிலை. நான் விட்டம். முதலாவது மட்டம், ரெண்டாவது சொல்லியிருந்தேன், மூன்றாவதுக்கு நான் சொல்றேன் திட்டம். எல்லாம் சொல்லி எத்தனை நேரம் சொல்லியாச்சு இல்லையாண்டு. அது மூன்றாவது ஆற்றல். முதலாவது நான் சொல்றேன் என்ன கீழே கடைசி விட்டம், ரெண்டாவது வாணி சொல்லிட்டா. நான் சொன்னேன் மட்டம் தட்டி கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்றவே. மட்டம் தட்டுற மாதிரிதான் இது முன்னோண்டு. மட்டம் தட்டுற ஒரு ஆளை இழிவாக பேசுறது, அந்த அவரை பற்றி மட்டம் தட்டுறது. இது அவர் தன்னைத்தானே உயர்வா நினைச்சு கொண்டு செய்யறது. கட்டம் வரும். சட்டம் 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 சாணம் இட்டனட்டான சட்டமண்டா என்ன சொல்லுங்க, நேவிசகா சொல்லுங்க. சட்டமண்டா என்ன? சட்டமெல்லாம் நான் வச்சதுதான் சட்டம் என்று சொல்லுவாங்க. இல்ல இல்ல, அது வராது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஏனா போட்டு வருமான கட்டம் வருமன். கிட்டம் ஈனா இல்ல, கொஞ்சம் சிவமணியோட கொஞ்சம் வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் கொட்டம் அடிச்சு கொண்டு சொல்லிடுறேன். கொட்டம் மற்ற மூன்றாவது சொல்லுங்க, ஒரு காரியத்தை விரும்பி செய்யும் ஒரு மனநிலை. கொட்டம் தட்டம் காரியம் விரும்பும். அது நாங்கள் வடமொழியிலையும் சொல்றோம் நாங்கள். ஆனா அது வடமொழி இல்லாம இஷ்டம்னு சொல்றேன். இட்டம்னு தான் தமிழ்ல எழுதுறது, எழுதிக்கல. ஓகே, வாழ்த்துக்கள். இதுக்கான விடைகள் கொட்டம், தட்டம், இட்டம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். இது 4 எழுத்துக்கள் தான். செல்வத்தை சேமித்தல் என்ற அர்த்தம். செல்வத்தை சேமித்தல். மற்றது, இது பொதுவாக மௌலிப்பதற்காக செய்யப்படும் உடல் இயக்கம். என்ன மௌலியோ? பொதுவாக மகிழ்விப்பதற்காக, உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்யப்படும் ஒரு உடல் இயக்கம். மூன்றாவது, ஒரு பொருளின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை உள்ள தூரம். ஒரு பொருளால் ஒரு இடமா ஒரு முயற்சி எதெல்லாம் ஒரு முனையிலிருந்து மற்ற முனையில உள்ள தூரத்தை சொல்றது. முதலாவது செல்வத்தை சேமித்தல். செல்வம் சேமிக்கும். எத்தனை இடத்துக்கு சொன்னீங்க? 4 எழுத்துக்கள் தான். மூன்றாவது என்ன? ஒரு பொருளின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை உள்ள தூரம். ஏதாவது பொருளோ இல்ல இடமோ இது என்றாலும், ஒரு காணியாம் இருக்கலாம், அல்லது ஒரு மேசையா இருக்கலாம். நாலு எழுத்து சொல்லுங்க. 4 எழுத்து. உடல் இயக்கம். தூரத்துக்கு நான் சொல்லுவேன். செழிப்பு, செழிப்பு, நெளிப்பு, வெளிப்பு. ஏமலே தவறு தவறு. நான் சொல்லி பாக்குறேன். கணக்கு மணக்கு. ஒரு பொருளை நீங்க அளக்கல, ஒரு முறையிலிருந்து அடுத்த முறையிலிருந்து அதிന്റെ நீளத்தை அளக்க என்னன்னு சொல்லுவோம். அதை அளவு அதுக்குரிய சொல். மற்றது, ஆக்களை நாங்கள் மகிழ்விக்கணும், சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னால் அதால் எங்க உடலால என்னென்று செய்து மகிழ்விப்போம்.
நடிப்பு நடிப்பு காட்டுவோம். மற்றது செல்வத்தை சேமித்தல். அழகைக்கு துடிப்பு நடிப்பு துடிப்பு நடிப்பு அந்த வழியில் வராது. வீட்டம் ஆட்டம் நீட்டம். வாழ்த்துக்கள். ஆனா முதலாவதுக்கு வரவில்லை. இன்னும் ஆ, வராது. தேட்டம் தேட்டம். தேட்டம். இல்ல, செல்வத்தை சேமித்தல். ஆட்டம் தேட்டம் தானே. ஊட்டம் ஊட்டம் ஊட்டம். இல்ல, நான் வச்சுக்கிறபடி அது இல்ல. ஆட்டம் பாட்டமா நோட்டம் நோட்டம். ஆட்டம் பாட்டமா சேமிக்கிறான்னு இல்லையா? வீட்டம் மூவனாவதுமா? இல்ல இல்ல, ஊட்டம் வராது. நோட்டம். ஆட்டம் நீட்டம் சரி. ஆ, தேட்டம் வராது. இல்ல, தேட்டம் இல்ல. நான் வச்சுக்கிற சொல்ல அது இல்ல. ஆட்டமா ஊட்டம் சொல்றேன். இல்ல ஆட்டம் பாட்டமா சேமிக்கிறான்னு இல்ல, செல்வத்தை சேமித்தல். செல்வம் சேமித்தலா? சேமித்தல் பூவண்ணாவதுமா. பூட்டம். இல்ல தேட்டம். நான் தேட்டம் சொல்றேன். தேட்டம் இல்ல தேட்டம் ஆட்டம் நீட்டம். மூவன்னா பாட்டம். நாட்டம் நாவென்னா காவன்னா காட்டம். சொல்லிட்டேன். நீங்க சீட்டம், சொல்றதுங்க சீட்டம். அர்த்தத்தை யோசிச்சுட்டு சொல்லுங்க. யார் சொன்னீங்க? சீட்டம் சீட்டம். சீட்டம் இல்ல. என்ன சொன்ன நீங்க? இல்ல, ஒவ்வொரு சொல்லேக்கே அதுന്റെ அர்த்தம் அது சரியா பொருந்துதான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சும்மா தேவையில்லாம அந்த எல்லாத்தையும் சொல்றீங்க. செல்வத்தை சேமித்தல். பூட்டம் என்று சொல்வேன். பூட்டம் ஆட்டம் நீட். இல்ல மூட்டம் சீட்டாடி இருக்கிற சீட்டம் ஊட்டம் ஊட்டம் ஊட்டம். இந்த சொல்லு அநேகமா பாவிக்கிற சொல்லுத்தான். அகராத சொல்லண்டு இல்ல. பாட்டம் பாட்டமா சேமிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? பாட்டம் பாட்டமாக மழை அடிக்குதுன்னு சொல்லுவோம். பாட்டம் பாட்டமா அங்க சேமிக்கிறது. வேட்டம் வேட்டமா நாட்டம் பாட்டம் பாட்டமா பறவை பறக்குதான்னு சொல்லுவோம். கூட்டம் கூட்டமா தான் சேரும். கூட்டம் நான் என்ன சொல்லிட்டீடமாக்கு நாட்டம் உண்டு. தீட்டம் என்று வருமா? தீட்டம் நீ என்ன நீட்டம்? பணத்தை சேரிக்கிற ஓட்டம். ஓடி ஓடி தானே சேரிக்கிறது ஓட்டம். இல்ல இல்ல, அது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கணக்க சேர்க்கிறேன்னா நீட்டம் நீட்டம் அது நீட்டம் அது மற்றதுக்கு வந்துடுது. அது ஒரு முறையில இருந்து தூரமா நீட்டம் அவர் சொல்லிட்டார். மற்றது ஆட்டம் ஆட்டம்னு சொல்லிட்டேன். நாட்டம் நாட்டமா நாட்டம் இருக்கிற வருமா? சரி தீட்டம் தீ என்ன? விளாங்கல சொல்லுங்க நேசகா. தீட்டம் தீ என்ன? ஈட்டம் தான் சரி. ஈ என்ன ஈட்டம். வீட்டம். என்ன ஈட்டம் தீட்டமா? மட்டும் சொல்றேன் இல்லையா? டீ என்னவா? ஈ என்ன ஈ என்ன ஈ என்ன ஈட்டம். வீட்டம். சொன்னா அப்புறம் சரியா? ஆனா அவனா ஈனா ஈ என்ன. வீட்டமா? ஓகே, அப்பா நான் ஒன்று சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது கடைசிக்கு போகலாம். இந்த நேரத்தை இதை கொண்டு நாங்கள் டக்குன்னு முடிப்போம் இந்த முறை. இது சின்ன இது 5வது கேள்வி கேட்கிறேன். முதலாவதுக்கான தரவு ஓகே. மனம் அல்லது வாசனை பொருளை குறிக்கிற ஒரு சொல். ஒரு மனத்தை அல்லது வாசனையை குறிக்கிற ஒரு சொல். 2வது பொலிவற்ற இருண்ட அல்லது வாடிய நிலை. பொலிவற்ற இருண்ட அல்லது வாடிய நிலை. 3வது மனிதர்களுக்கு இடையிலான நெருங்கிய பிணைப்பை குறிக்கிறது. மனிதர்களுக்கு இடையான நெருங்கிய பிணைப்பு. இது ஏற்கனவே கேட்கப்பட்டதுதான். எத்தனை எழுத்து? எத்தனை எழுத்து? 4 எழுத்துக்கள் தான். 4 எழுத்துக்கள் தான். ஆனா அந்த தரவு வித்தியாசமா வருது. ஆனா ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விதான். சுகந்தம் அகந்தம் நிகந்தம். 4 எழுத்துக்களா சொன்னீங்க? ஆமா, 4 சொன்னீங்க. 4 எழுத்து. இரண்டாவது கேள்வி என்ன? 3வது மனிதர்களுக்கு இடையிலான நெருங்கிய பிணைப்பை குறிக்கிறது. சந்தம் மந்தம் சொந்தம். ஒன்று சரி. எதுன்னு சொல்லுங்களேன். நான் எதுன்னு சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. எதுக்கு சரியா இருக்கு.
சரி சரி. உந்தம். கடைசிக்கு சொந்தம், முதலாவதுக்கு ம், மந்தம். மந்தமா என்ன சொல்றது? வாசனைக்கு கந்தம் திருப்பி காண. தனிதரன் சொன்ன அந்த மற்ற கந்தம். வந்தம். வாடிய நிலை மந்தம் என்று சொல்றேன். வாடிய நிலை மந்தம். வாடிய நிலை மந்தம். சொல்லாங்க சரியா Okay, வருமா? மூன்றாவதுக்கு இன்னும் வடிவ வரையில நான் வச்சுக்கிறேன். சொந்தம். சொந்தமும் சரி, ஆனால் சொந்தம் தானே மூடாது பிழைப்புக்கு. மந்தம் மந்தம் பந்தம் 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 தான் சரி. ம். மனதில் கிடையிலான நெருங்கிய புனைப்பு பந்தம். பந்தம். ஓகே பந்தம். வாசனைக்கு பந்தம் அது கந்தம். கந்தம். கந்தம் பந்தமா? கந்தம் ம். காணா. மந்தம் மந்தம் வாடிய நிலை மந்தமா? ஓ, அது மந்தம். அதான் நீங்க சரியா சொன்ன சொல்லு. நான் சந்தம் சொன்னேன் தானே வாசனைக்கு. சந்தம். பந்தம் நான் கந்தம் இல்ல, கந்தம். சந்தம் என்று வரும். சந்தம் வாசனைக்கு வருமா? கந்தம். அது பேர் தான் சொன்ன வரும். நான் சந்தம் பந்தம் கடைசி நான் இரண்டாவதுக்கு என்ன? மந்தம். ரெண்டாவதுக்கு மந்தம். மந்த நிலை பொலிவற்ற இருண்ட அல்லது வாடிய நிலை வந்து அது மந்தம், மந்தம். சரியா? ஓகே, கடைசியா உண்டு வச்சிருக்கணும். அதை இங்க எடுத்து போறேன். ஆறாவது முதலாவது இது 4 எழுத்துக்கள் தான். முதலாவது அவமானத்தை குறிக்கும் சொல். அவமானத்தை குறிக்கும் சொல். இரண்டாவது மருத்துவ குணம் கொண்ட வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு வகை நிழல் தரும் மரம். மருத்துவ குணம் கொண்ட வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு நிழல் வரும் ஒரு மரம். மூன்றாவது இது பெரும்பாலும் உன்னதமான அல்லது உயர்ந்த நிலையை குறிக்க பயன்படுகிறது. இது அகராதி சொல். மூன்றாவது அகராதி சொல். இது பெரும்பாலும் உன்னதமானது அல்லது உயர்ந்த நிலையை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல். எத்தனை எழுத்து? 4 எழுத்துக்கள் தான். 4 எழுத்து. முதலாவது அவமானத்தை குறிக்கும் சொல். இரண்டாவது மருத்துவ குணம் கொண்ட வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு நிழல் தரும் மரம். மூன்றாவது இது பெரும்பாலும் உன்னதமான அல்லது உயர்ந்த நிலையை குறிக்க பயன்படும். அப்பமானம். மரம் என்ன மரம்? நான் சொல்லி பார்க்கிறேன். நேரடி தூங்கில் மூங்கில் ஓங்கில் இல்ல, அது தவறு. பெருக்குன்னு வருமா? இல்ல, அது தவறு. அவமானம். அவமானத்தை இப்போ தாங்குமா? அவமானத்தை குறிக்கும் ஒரு சொல். அவமானம் என்றதுக்கான ஒரு சொல் என்று வைக்கிறேன். இழிவு, அவமதிப்பு, மதிப்பு, அவமானம். அவமானம். இழுக்கு வழுக்கு உழுக்கு. தவறு. இந்த வழியும் வராதுன்னு. இந்த வழியில வராது. அவமானம். சுருக்கு பெருக்கு பெருக்கு மரத்துக்கு பெருக்கு மரம் இருக்கா? பெருக்கு மரம் இருக்கு இல்லையா? இருக்கு. நீங்க வரான்னு சொன்னீங்கன்னு. நீங்க இதுக்கு நிழல் தரக்கூடிய மரம் பெருக்கு மரம் இருக்குது. இலங்கையில மன்னார்லும் நெடுந்தீவிலும் தான் அந்த பெருக்கு மரம் இருக்குது. அது ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு பாக்குற மரம். அது உங்களோட ஊர்லயும் இருக்கு. சுத்தி விளக்க. இது வேறு ஒரு மரம். இது வந்து மருத்துவ குணமும் கொண்ட மரம். அது இதுல வறட்சியையும் தாங்கும். வறட்சி, அது மழை தேவையில்லை. இதுக்கு வறட்சி என்றாலும் வளரக்கூடியது. இருக்கும் வராது. நிழல் தரும் மரம். இது பெரிய மரம், நிழல் தரும் மரம். பெருக்கு மரம் இல்ல, மற்ற இந்த மரத்துக்கு என்ன பேர்? நிழல் தரும் மரமா? இது ஒரு தீவுல இருக்கிறபடியே அந்த தீவுக்கு இந்த பெயரோட சேர்ந்தா அந்த படம், அந்த பெயர் வருது. 4 எழுத்துன்னு சொன்னீங்க. 4 எழுத்து. ஆனா தீவுக்கு இந்த பேரோட சேர்ந்தா அது அந்த பேர் வந்து அந்த மரம் கூட நிக்கிறபடியா. புங்கை மரம். புங்கை மரம் 4 எழுத்து வராது. அத குறைச்சு சொல்லுங்க. என்னன்னு குறைக்கிறது? மரத்தை விட்டுட்டு கையை விட்டுட்டு புங்கம்.
புங்கம் 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 இது என்ன சொல்றது அவமானத்துக்கு பங்கம் என்ன பங்கம் 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 ஒரு சொல்லுங்க. ஆளே சொல்லுங்க. அப்ப இந்த எல்லாம் கலந்து சொன்னா நான் இப்ப இந்த ஒரு இதுக்கும் புள்ளி போட மாட்டேன். பிச்சு பிச்சு போடுங்க. புங்கன் நான் சொன்னேன் நான். ஓகே பங்கம் நான் நேவிட்சக்கா சொன்னவா கடைசிக்கு உன்னதமான உயர்ந்த நிலை தங்கம். தங்கமா புங்கம் புங்கமரம் இங்க தங்கம் சிங்கம் புங்கம் பங்கம் தங்கமா தங்கம் வராதோ? அகராதி சொல்லுன்னு சொன்னீங்க. தங்கம். மூன்றாவது அகரதை சொல்லு. அகரதை நான் கழிப்படாதபடியே சொல்றேன். அகரதை சொல்லத்தான் இருக்கும். அங்கமா அது தவறு. ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. என்ன கருத்து இருக்கா சொல்லுங்க. இது பெரும்பாலும் உன்னதமான அல்லது உயர்ந்த நிலையை குறிக்க பயன்படுகிறது. இங்கம் வருமோ என்ன வராதோ? ஈனா வருமோ இங்கம் இல்ல சிங்கம் இல்ல பொங்கம் ஓனா பொங்கம் இல்ல. நெட்டாக்களும் சொல்லி பாருங்க. சுங்கம் வருமா சுங்கம்? மங்கம். சூனா வராது. நான் காண மங்கம். போடுறேன் கங்கம் அதுவும் வராது. மங்கம். அதுவும் வராது. நான் பங்கம் கண்டம் கண்டம் பானா கங்கம் கங்கம். கண்டம் நான் காணா கண்டம் போடுறேன் கங்கம். இல்ல தவறு. உயர்நிலையை குறிக்கிறது தங்கம். நான் அங்க நான் காணாம தங்கம். அது தவறு. இல்ல கேட்கணும். உங்கமா. உன்னதமான இல்ல உயர்ந்த நிலை. நீங்களும் தங்கத்துக்கு போறீங்க. உயர்ந்த நிலை. உன்னதமான இல்ல உயர்ந்த உங்கம் நிலை. உங்கம் உயர்ந்த நிலைக்கு உங்கம் என்று வரும். தவறு. சிங்கம் என்று சொல்றேன். இங்கம். மந்தம் பந்தம் இங்கம் டெக்ஸ். சிங்கம் டெக்ஸ். சிங்கம் வராது. தூணா துங்கம் வருமா? இங்கம். பத்மினி சொல்லுங்க திருப்பி. துங்கம் துங்கம் தான் சரி. அதானே சொன்னாரு. துங்கம் சொல்லி எழுதுறது. தூணா நான் சொன்னேன். அதான் முதல்ல சொன்னவா அவளோட ஓ நான் தான் சொன்னேன். அவ முதல் சூனா சொன்னவா சுங்கம் சுங்கம் மாதிரி அது சொல்லு. முதல் 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 சூனா தான் சொன்னவா சுங்கம் ஓகே பதினாலு சொல்லுங்க அப்ப மூண்டு. மீண்டும் வந்து பங்கம் புங்கம் சுங்கம். துங்கம். எனக்கும் புள்ளியே ஏதாவது போட்டு விடுங்க. தூணா துங்கம். பங்கம் மற்ற ரெண்டாவது என்ன? புங்கம் புங்கை புங்கை என்ன புங்கம் மரம். புங்கம் புங்க மூன்றாவது மரம். புங்க முதலாவது மரம். பங்கம் பங்கம் விளைவிக்கிற அவமானத்தை குறிக்க பங்கம். உங்களுடைய பொங்க வர வேண்டும். மூன்றாவது மூன்றாவது துங்கம் தூணா தூணா துங்கம். துங்கம். ஓகே நாங்கள் இனி அடுத்ததுக்கு போகலாம். இது எல்லாம் சின்ன சின்னதான் டாக்டர் சொல்லுவீங்க எல்லாரும். ஓகே யார் இதுல முதலாவது இருக்கிற ஜெயாக்கா? முதலாவதுக்கு எழுதுறீங்களா? சொல்லுங்க. தம்பிக்கு வர தானா ஓ. 2 சுழினானா, ம். பந்துக்கு வர இந்த என்ன, ம். அம்மாக்கு வர என்ன, ம். ஓகே அம்மாக்கு வர அம்மனாக்கு பிறகு மற்றது நரிக்கு வர நானா, ம். மற்றது வட்டத்துக்கு வர பானா, முதலாவது எழுத்து என்ன? தம்பிக்கு வர தானா. நந்தவனம். ஓகே வாழ்த்துக்கள். அடுத்த வாணியவர்கள் ஆம். உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து படத்துக்கு வர பானா, ம் விளக்குக்கு வர வீணா, ம் அம்மாக்கு வர உம்மன்னா, ம் கொம்புளானா, மரத்துக்கு வர சானா, இன்னொரு அம்மன்னா, அம்மாக்கு வர அம்மன்னா. நல்ல சுகம். விளம்பரம். எல்லாருக்கும் சுகமானதான் இப்ப எடுத்து வச்சுக்கலாம். ஓகே அடுத்தது நவுலா அவர்கள் போயிட்டார்கள். சிவமணி அவர்கள் உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து கரடிக்கு வர கானா, 3 சுழி நானா, பாருங்க காணா. கானா 3 சுழி நானா, ஆம், அம்மாக்கு வர உம்மன்னா, ஆம், அப்பாக்கு வர உப்பன்னா, ஆம், பயருக்கு வர ரூனா, ஆம். புதிக்கு வர பூனா, புறத்துக்கு வர பூனா, மற்றது பானா, படத்துக்கு வர பானா, அப்பாக்கு வர உப்பன்னா. 2 பண்ணா வருது என்ன? 2 பண்ணா வருது. கருப்பு பணம்.
வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேமிசக்கா, சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து மரத்துக்கு வர மானா, ம், தும்பிக்கு வர தூணா, ம், 2 சுழி நையன்னா, ம், மற்றது கருவுக்கு வர டூனா, ம், இன்னொரு மானா எழுதுங்கோ. ம், மற்றது அத்தைக்கு வர இத்தன்னா, ம். மற்றது வரிக்கு வர பானா. சரி. வயல் வரி எதுக்கு வர பானா. ஜெசி. பானாவா பானாவா? வானா வானா வரி. வயலுக்கு வர வானா? வயலுக்கு வர வானா. நான் பானா எழுதி வச்சிருக்கிறேன். ஓகே. வயலுக்கு வர பானா. தாகம் குல. ஐயோ. ம். மருத்துவ குணம். மருத்துவ குணமா? தவறு. ஜெசி சொல்லுங்க. மருத்துவமனை. மருத்துவமனை. ஐயோ திங்களா நான் இனி பிள்ளையண்டா பிள்ளைதானே, நீ திருப்பி எல்லாம் தண்ட மாட்டேன் நான். சரி ஓகே, சரி. அடுத்த ஆள் வந்து நேசக்கா, பிறகு சரோஜினி அக்கா. சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து புயலுக்கு வர பூனா, பூனா, அப்பாக்கு வர உப்பென்னா, உப்பெண்ணா, பட்டத்துக்கு வர இட்டென்னா, இட்டெண்ணா, மையென்னா, மையெண்ணா, கரடிக்கு வர கானா, கானா, மற்ற படத்துக்கு வர டானா. டானா, ஜெசி. கடமை. நான் சொல்றேனவா இல்லாட்டாம். ஜெசி முதல் சொல்லிட்டா பொறுங்க. ஆ. முதல் எழுத்து என்ன? பூனா வாசனை. பூனா புயல் இல்ல புல். கடமை, கடமை என்று முடியுமா? இப்படிலாம் கேட்க கூடாது, நீங்கள் அப்படியே சொல்லுங்க. சொல்ல 6 எழுத்து தானே ஆக. கடமை புட் கட் கட்டமை, சொல்லுங்க, பாய்க்க வந்துட்டு சொல்லுங்க. சரியா சொல்றீங்க, சொல்லுங்க. கட் கட்டமை, கட்டமை, கட்டமைப்பு, கட்டமைப்பு. வாழ்த்துக்கள். கட்டமைப்பு. வாழ்த்துக்கள். அடுத்த பத்மினி அவர்கள். தாத்தாக்கு வர தாவென்னா, மரத்துக்கு வர டானா, அம்மாக்கு வர உம்மென்னா, 2 சுழி நானா, மரைக்கு வர மானா, சிவப்புக்கு வர சீனா. சீனா சிவப்பு. சொல்லட்டா நான் சொல்றேன். ஜெசி. சோமான சொல்லா உடனே சொல்லலாம். உடனே சொல்லல, நீங்க என்ன இவ்வளவு நேரம் சொல்றீங்க? பாடசாலை 6 எழுத்து தான் உங்களுக்கு தந்ததே, 6 எழுத்து தானே. பாடசாலை நினைச்சுக்கொண்டா வந்துடும். ஏன் வீட்டிலேயும் செய்கிறேன் தானே. ஓ இல்ல அங்க கட்டாயம் என்ன ஆசையா இருக்கு செய்யறதுக்கு. அதுக்கன்னு லீவு தருவாங்க. குருவழியும் செய்யணும். அதுக்கன்னு லீவும் தெரியும் நம்ம அதை சொல்லிட்டு. சீனாவுல தொடங்குமா? சின் கேட்காம சொல்லுங்க கரியா. சிரமதானம். வாழ்த்துக்கள் வஜ்னி என்று. அதுக்கு இவ்வளவுக்கு சிரமப்பட்டீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது ஜெசி. ஜெசி சொல்லுங்க. வயலுக்கு வர வானா, மேரிக்கு வர மாவென்னா, என்ன வயலுக்கு வர வானாவா? ஓ வானா மாவென்னா, மற்றது புதிக்கு வர டீனாவ, கரிக்கு வர டீனா, 2 சுழி நானா, மற்ற பருப்புக்கு வர டூனா, மற்ற இன்னும் இருக்கா வானா. முதலும் கடைசியும் வானா. நீங்க வருமான வரி. ஐயோ
அடுத்த தர்சினி வாங்கு. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து கையென்ன, ஓம் மற்ற யாவென்ன, ஓம் மற்ற பானா, ஓம் மற்ற தீனா, தீயதிக்கு வர தீனா, ஓம் கொம்புளானா, ஓம் மற்றது இத்தனா, ஓம் அத்தைக்கு வர இத்தனா, மற்ற டீனா, பரிக்கு வர டீனா, இர்ரென்னா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். கத்திரிகையாளர். நன்றி. வேற நீங்க நிக்கிறீங்க ராஜினி. என்ன மறந்து போனீங்க? அத நீங்க வெளியிலே தான் கேட்கிறேன். உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து சொல்லுங்க. அதுவும் சிவப்பு தான் சிவமான சொல்லுதான் டக்கர் சொல்லுவீங்க. பாவென்னா, ம் தானா, ம் உம்மென்னா, ம் இக்கென்னா, ம் கூனா, குரங்குக்கு வர கூனா, மற்ற இன்னொருக்க பாவென்னா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். முடக்குவா. ஓகே, வேற யாராவது நிக்கிறீங்களா? நகுலவதி நான் நிற்கின்றேன். நான் நிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கான எழுத்து வந்து காகத்துக்கு வர காவென்னா, காவன்னா, கொம்புளை என்ன, லையன்னா, வயலுக்கு வர வானா, வானா, புரிக்கு வர பூனா, பூனா, பூனா புல்லுக்கு வர பூனா, ஓ மற்றது அப்பாக்கு வர இப்பென்னா. கண்டுபிடிச்சிட்டேன். சின்ன சொல்லு. 5 எழுத்து தான் நானும். கடைசி எழுத்து என்ன சொன்னீங்க? இப்பென்னா, அப்பாக்கு வர இப்பென்னா. எல்லாரும் சில பேர் செய்யறவே என்ன ஏன் மாறி வித்தியாசமா செய்யணும் இப்ப. காப்பு வளையா, மாறி சொல்லுங்க, மாத்தி சொல்லுங்க. வளைகாப்பு, வாழ்த்துக்கள். பேபி ஷவர் செய்கிறார்கள் இப்ப. பேபி ஷவர். இளையவர்கள். சொல்லாமா? ஓகே, எல்லாரும் ஓகேயா? வேற யாரும் நின்றா சொல்லுங்க, எனக்கு தெரியல இதுல. நான் மட்டும் நான் நீங்க மட்டும் ஓகே. நகுலவதி நான் மட்டும்தான் ஃபெயில். நீங்க தான் ஃபெயில். அதுதானே நீங்க இல்லாத எழுத்த போட்டா மருத்துவத்தை சொல்லி போட்டு நான் மருத்துவ ஓகே, நீங்க எழுதுங்கோவ. நானா இல்ல இல்ல இல்ல, நகுலவதி அவர்களுக்கு மூவென்னா, மூட்டைக்கு வர மூவென்னா, பயருக்கு வர ரூனா, மற்ற பயிருக்கு வர ஜீனா, அக்காக்கு வர இக்கன்னா, கரடிக்கு வர கானா, அம்மாக்கு வர உம்மென்னா, 3 சுழி நாவென்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். மற்ற கானா கடைசி எழுத்து. கானா, இன்னொருக்கா கானா, 2 தரம் கானா வருது. மூக்கணாங்காயிரா. ஓகே, வேற எதுவும் இல்லை என்ன? மற்றது ஓகே, நாங்கள் இனி அடுத்த இதுக்கு நான் பொதுவில் தர போறேன். இன்றைக்கு கென்ன சொற்கள் எல்லாரும் கண்டுபிடிங்க. நான் ஓர்டர் படி கேட்பேன். அந்த நேரமும் போது மற்ற எல்லாருக்கும் தான் நேரம் கூட எடுக்கும். கதைக்கிறது கேட்காது, தட்டுறது கேட்கும். ஓகே, உங்களுக்கான சொல் எல்லாருக்குமான சொல்ல எல்லாரும் எழுதுங்க. நான் ஒவ்வொரு 2 கேட்டு கொண்டு வருவேன். சிதம்பர சக்கரம், சிதம்பர சக்கரம். அகராதி சொல்லும் இருக்கு. நீங்க உங்களுக்கு எழுதுங்க, அது சில நேரம் சரியாம வரலாம். சிதம்பர சக்கரம். முதல் தந்தனீங்களா? இல்ல, தந்தனை எனக்கு ஞாபகம் இல்ல. தந்திரத்தை நான் வெட்டி இருப்பேன், சரி போட்டிருப்பேன். உங்களுக்கு 2 நிமிடம் தரேன். இதுல கிட்டத்தட்ட 40 சொல்லுக்கு மேல் எடுக்கலாம். சிதம்பர சக்கரம். அதுக்குள்ள இருந்து நீங்கள் சொற்களை எடுக்க வேணும், எழுத்துக்கள் இருந்து.
ஓகே. இப்போ ஒவ்வொரு தடவை 2 சொல்லணும். தயவு சொல்லிக்கே நீங்கள் எழுதியிருந்தா அந்த இதை வெட்டுங்க உடனே. பிறகு திருப்பி கேட்காமல் அதை பட்டு என்ன உங்களுக்கு தான் அந்த சான்ஸ் இல்லாம போகும். நீங்க அதை சொன்னதை சொன்னா உங்களுக்கு வீணா ஒரு பாயிண்ட் இல்லாம போகும். ஓகே, முதல் ஜியாக்கா பரதம் 2 சொல்லுங்க. பக்கம் என்ன பரதம் பக்கம் பக்கம். ஓகே, அடுத்த வாணி அவர்கள் சொல்லுங்க 2. பரம் பதம். பரம் பதம். ஓகே, பரம் பதம். ஓகே, அடுத்தது சிவமணி அவர்கள் 2 சொல்லுங்க. சிவமணி அவர்கள் நிக்கிறீங்களோ? ஓ வரேன். சிதம்பரம் சிரம். சிதம்பரம் சிரம். ஓகே, நெய்விசக்கா 2 சொல்லுங்க. பசி சதி. என்ன பசி சதி. பசி சதி. ஓகே, பசி பசி சதி எங்க தீனா இருக்கு? ஆனா பசி சதி. சசியா? சசி தான் வரும், சதி வராது. ஓ, சசி இருக்கு. சசி என்ற ஒரு சொல்லி இருக்கு. இல்ல, அவர் சதி என்றார். சதி என்று அது சொல்லுங்க. சொன்னேன். சசியா? தயா என்றார். அவர் தீனா தான் போட்டவர். இல்ல பசி சதி இல்ல. பசி பசி சரி. மற்றது என்ன சொன்னீங்க? பசி சொன்னேன். பசி தானே சொல்ற தசி. இல்ல பானா சொன்னேன். பானா பசி. ஓ அது ஒன்று பானா, மற்றது சசி. சசியா? சசி சசி பேர் சசி பசி. ஓகே, சசின்றது கற்பூரம் என்ற ஒரு சொல்லுக்கும் வருது. மற்றது சரோஜினி அக்கா சொல்லுங்க 2. பரசம் பொருங்க வரும். என்ன சொன்னவா? சக்கரம் சக்கரமா? ஓகே, சக்கரம் சரி. மற்றது பரசம் பரசம். பரசமா? பரசம் வராது. ஓகே, பத்மினி சொல்லுங்க. சக சிகரம். சிகரம். ஓ ஓகே, சிகரம் நான் சொல்லிட்டேனே. சிகரம் சொல்லு. நீங்க ஸ்ரீராம் சொன்னது. நீங்க சிரம் நீங்க சொன்னீங்க. சிரமும் சிதம்பரமும் சொன்னீங்க. ஓகே மன்னிக்கவும். ஓகே, 10 மினிட். ஜெசி சொல்லுங்க 2. கடம் சடம். கரம் சடம். என்ன சரம். பரம் வந்துட்டு கரம் வந்துட்டு இல்ல, கரம் கரம் சடம் தெரியல. கரம் கரம். மற்ற சடம் சொன்னான். சடம். அது 2 சொல்லல, நான் வெட்டையில உண்டு. அடுத்த தர்சினி சொல்லுங்க 2. தேசியக்கா என்ன சொன்னீங்கன்றக்க சொல்லுவீங்களா? கரம் சரம். கானா கடம் சடம். சரம் கரம் சரம். அப்போ நான் தக்கம் என்ன தக்கம் தக்கம் தக்கமும் தம்மும் சொல்றேன். தம். ஓகே, மற்றது ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் சொல்லுங்க. சதம் பதம். பதம் வந்துட்டுது. என்ன சொன்னீங்க? மற்ற சதமா? தானா வந்துட்டுதா சதம்? ரசம் இல்ல விரையில. தசம் சொன்னீங்க. மற்றது என்ன? இல்ல தசம் இல்ல, சதம் பதம். சதம். பதம் சொல்றா. பதம் படம் பதம் வந்துட்டு பதம் படம் வந்துட்டு. வந்துட்டு. சதம். இவ என்ன சொன்னவா? சதம் சொன்னவா? மற்றது வந்துட்டுது முதலே. நீங்க தசம் வந்துட்டேன்டாப்புல நான் இல்ல, நான் வந்துட்டேன்னு நான் சொல்லல. நான் சரி போட்டேன்னா நீங்க வேறதான் சொன்னீங்க. அண்ணா அவர்கள் நிக்கிறீங்களா? ஓ ஓ ஓ. இவ சொல்லாத சொல்லுங்கள்ட்ட இருந்தா சொல்லுங்க பாப்போம். நான் ரசம் எழுதினான். தம் தம் என்று எழுதினான். தம் இன்னும் ரசம் பண்றது நான் ஈனா முன்னுக்கு வந்தா தான் சரி வரும். ரசம் பண்றது தனியா ரசம் என்று வரும். ஆனா பேச்சு சொல்றது ரசம் என்று சொல்றது. அது நாங்கள் அதை சொல்ல எடுக்கிறல. சிரமும் எழுதி இருக்கிறேன். சிரமும் சொல்லாத வார்த்தை. சிரம் சிரம் வந்துட்டு வந்துட்டா. ஓகே ஓகே. அவர் சொல்ல நீங்க சரி போட்டு வந்தா தான் உங்களுக்கு தெரியும் சொல்லாத சொல்லு. நான் சிரம் கேட்கல. ஓகே ஓகே, நகுலவதி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். பம்பரம். 2 பானா இல்ல. 2 பானா இல்ல. கசி சொல்லி பாக்குறேன். கசி கசி. கானா 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 கசி. கசி கசி இதெல்லாம் தான் பேரும். கசி கசி என்ற ஒரு சொல்லி இருக்க தெரியல. ஓகே, இப்ப திருப்பம் நீங்க தான் ஒரு சொல்லி சொல்லுங்க. உண்ப நகுலவதி வருமா?
தனி அவர்கள் தான் வராது. ஆனா அவர்கள் இருந்தா சொல்லுங்க. சிகரமும் சொல்லிட்டேன் இல்லையா? சிகரம் ஓ, அதெல்லாம் சொல்லிட்டேன். அவர் வெட்டிட்டேன் எல்லாம். எல்லாம் வந்துட்டு இல்ல, சக்கரம் இருக்கு கணக்கு வந்துட்டது, இருக்கு, இன்னும் நீங்க தமிழ் சொல்லல, இன்னும் கணக்கு இருக்கு. ம். ராஜினி அவர்கள் சொல்லுங்க. சிக்கம் என்ன சீனா கணக்கான சிக்கம். சிக்கமண்டா என்ன? இத்தனை இல்லையே. ஓ சீனா இல்ல சிக்கமண்டு இல்ல, திக்கம் தான் இருக்கு, சிக்கம் இல்ல. தர்சினி சொல்லுங்க. நான் வந்து பசம் என்று சொல்றேன். பசம் பசம் பசமண்ட சொல்லி இல்ல. எந்த பேரே வேற இல்ல. பொருங்க, நான் இப்ப கீழே இருந்து வரேன். பசமண்ட சொல்லி இல்ல. ஓகே, மன்னிப்பு. ஜெசி சொல்லுங்க. தரம் கம்பம் கம்பம் உண்டு உண்டு உண்டு. இப்ப என்ன சொன்னீங்க? பரம் வந்துட்டது. தானா இல்ல, தரம் தானா தரம் சொன்னவ. தரம் வந்துட்டு இல்ல வரே முதல் வந்துட்டு தரம் வேற இல்ல. சிரம் தான் வந்தது, தரம் வரையில. இப்ப பரம் வந்தது முதல். வெட்டி இருக்கு. நான் அதை வெட்டி இருக்கிறேன். ஓகே. அது வந்துட்டு. அது சரம் முதல் சொன்னது. கம் கம் தானம். ஓகே, கம். கம்மும் வருமா? காணாமனா கம். கம் வந்தது. தம் வந்துடுது முதல், அவதான் சொன்னவ. இப்ப கம். ஓகே, சரோஜினியாக சொல்லுங்க. உண்டு சிரசம் சிரசமா? பகரம் சிரசம்ண்டா என்ன? சிரசம் இல்ல, சிரசம்ன்ற சொல்லி இல்ல. பகரம் பகரமும் இல்ல. அதை வேறு ஒரு எழுத்தை போட்டு வடிவா சொல்லலாம். பகரம் சொல்ற நீங்க இன்னொரு எழுத்தை முன்னுக்கு போட்டு சொல்லலாம். பகரம் இருக்குது. ஓகே ஓகே, பகரம் இருக்கு. பகரம் சொல்லி இருக்கு. ஓகே, சிரசமும் இருக்குது. நேவிஸ் அக்கவுண்ட் சொல்லுங்க. பகரம் சொல்றேன். சீனா கான உண்மைனா சிகம். சீனா காணாமனாவோ? இல்ல, காணாமனா இல்ல. சிகரம் வந்துடுது. ஓகே, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. தகரம் தகரம் ஓகே, ஒன்று 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 தான். மற்றது வாணி அவர்கள் ஒன்று சொல்லுங்க. பதக்கம். பதக்கம். இருக்கு. ஓகே, பதக்கம் இருக்குது. நான் என்ன இப்ப சொன்னீங்க, அதுக்குள்ள நான்ன்றீங்க. ஜெயாக்கா சொல்லுங்க. கதம்பம். கானாவில கதம்பம் இருக்கு. கதம்பம் இருக்குது. ஓகே, திருப்பியும் ஜெயா கவுண்ட் சொல்லுங்க. கசம் கசம். ஓகே, கசம். வாணி அவர்கள் சொல்லுங்க. பரதம். பரதம் பரதம் வந்துட்டுதா? சரி, நம்பட்ட. ஓகே, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. உண்டு கம்பம் கம்பம் கம்பம். ஓகே, கம்பம். நேம்சக்கா சொல்லுங்க. கரகம். கரகம் வராது, ரெண்டு இடத்து இல்ல. சிகரம். அடுத்த சரோஜினி அக்கா சொல்லுங்க. சிகரம் வந்துடுது. சரோஜினி அக்கா சொல்லுங்க. தக்கம். ரெண்டு காணா இருக்கா? தானா தானா தக்கம் இல்ல, தக்கம் இல்ல. தக்கம் சொல்லிடு. அதாச்சுன்னு தக்கம் இல்ல. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. கசி கானா சீனா கசி சொல்லியாச்சு. கசி வர இல்ல வண்டி நான் போட்டு சொன்னது. நான் அதை சொன்னேன். கசிதான் பெருமான கசி ஏண்டா ஓகேன்னு போட்டேன்னா. ஜேசி சொல்லுங்க. பகம். என்னது? பகம். பகம். பகம் இருக்கு. தர்சினி சொல்லுங்க. எனக்கு தெரியவில்லை, ஒன்றும் கண்டுபிடிக்க கஷ்டம். சுகமான சொல்லி இன்னும் எனக்கு கிடக்கு. ராஜினி அக்கா. கபரம். என்னது? தானா தானா அதை மாறி சொல்லுங்க. தானாவே தகரம். ஆனா கதரம் வந்து இருக்கு ஒரு சொல்லு. நீங்க சொன்னீங்க என்ன ஒரு சொல்லு ஒன்று. சிக்கமுக்கு கணக்கு சொல்லி இருக்குது. உடுமி உரி சுரிக்கலை சீப்பு பின்னல் வண்டு தெரியல. நான் எந்த டிக்ஷனரி பார்த்தா நான் எடுக்கிறேன். மற்றது எனக்கு தெரியாது. நான் இப்ப பார்த்து நிறைய சொல்லி. ஓகே,
அண்ணா அவர்கள் வச்சிருக்கீங்களா? அடுத்த நவலவதி அவர்கள். சரதம் இருக்கா? சானாவில சரதம். ஓ சரதம் இருக்குது. நன்றி வணக்கம்மா. ஓகே, இப்ப நீங்க வச்சுக்கிறாங்களோ ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. நான் சொல்றேன் உண்டு. ஒவ்வொரு தடவை. மணிமோகன் சபதம். சபதம். தியாகநேசன் தபம். வெட்டினது சொல்லுங்க. சபதம். ஓகே. சகம் சரோஜினி சொல்றேன். நான் சொல்றேன் தபம். சானா கானம் தபம் முன்னுக்கு வந்துட்டு தபம் வரையில சகம் சானா வெட்டி தபம் தபம் தபசு காலம். அதான் இப்ப வெட்டினன். ஓகே, அடுத்த ஆட்பொரு சிவமணி தரகம் தரகம் தரகமா? தரகம் தானாவில தானா தரகம். ஓகே, ஜெசி சொல்லட்டா? சொல்லுங்க. கபம். கபம். கானா பானாவும் மன்னா. கானா பானாவும் மன்னா. வரையில சிகம் என்ற சொல்லிருக்கா? சிகம் நான் சொன்ன இல்லைன்னு சொன்னாங்க. சீனா கானம் இல்ல. இப்ப யார் சொன்னது? ஜெசி. ஓகே, நான் சொன்ன சிகமண்டு இல்லைன்னு சொன்னீங்க. நான் இப்ப நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. பரஹரம். என்ன? பரஹரம். அது அர்த்தத்தை சொல்லுங்க. பரனண்டா பரனுடைய ஹரம், பரஹரம். நல்ல அர்த்தம், நல்ல வடிவங்களை கூட விடலாம். இப்படின்னு வருவார் மகா. வேற யாரும் சொல்லுங்க. நான் சொல்றேன். நவலவதி சிதம்பரம். சிதம்பரம் அது முதல்ல வந்து சொல்லட்டா? சொல்லுங்க. நான் சொல்லவா? சிவமணி சொல்லுங்க. தகம் தகம் இருக்கு. தானா பாருங்க. தானா தகம். நான் ஒன்று சொல்றேன். ஓகே, தகம் இருக்குது பாரன். சிவமணி. ஓகே, ஜெசி சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாணி. சிதம் இருக்கா? சிதம். சிதம் இல்ல. சிதம். சிதம் இருக்கு. சிதம் வெள்ளிய வந்துட்டு. சிதம் தானா வெள்ளியா? ஓ, வெள்ளி என்ற அர்த்தத்துல இருக்குது. வாணிமோகன் சொல்லுங்க. இப்போ சபம். தபம் வந்துடுது. சானா 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 சொன்னா. சபமோ அது இருக்குது. வாணிமோகன் வேற? நான் ஒன்று சொல்றேன். தசம் 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 வந்துடுதானே? வந்ததா? வந்துட்டுதோ? தம்பம் இருக்கா? தம்பம் வந்துட்டு தம்பம் தம்பம் இருக்கோ? தம்பம் இருக்கு. தம்பம்ன்றா கொடித்தம்பம். தூண கொடிக்கம மாதிரி அந்த தம்பம். நான் ஒன்று சகம் வச்சிருக்கிறேன். சானா கானம் மன்னா சகம். சகம் வந்துடுது. அவ இவ சொன்னவா? யாரு? சரோஜினியக்கா சொன்னவா? சானாவா? ஓ, சகம் சொன்னவா? உலகம் அர்த்தம். கரசம் கரசம் இருக்குதானே? என்னது? சரசமா? தானா கரசம். கரசம். கரசம் இருக்கு. ரசம் வந்துட்டுதானே? கரசம் சொன்னி அது இல்லையான்னு சொன்னது. கரசம் எழுதல, கரதம் தான் திருப்பி மாத்தி சொன்னது. கரசம் இல்லையா? இல்ல, கரசம் நான் எழுதையில இருக்கும்போது நான் பார்க்கல. கரசம் கரசம் தண்ணி பொருட்களை சொல்றோம். கரசம் தெரியல. பார்ப்போம், எழுதி வைக்கிறோம், பார்ப்போம். கரசம் பகரம் இருக்கா? பகரம் அது வந்துட்டுது. பகரம் பகரம் வந்துடுது. யாரால் சொல்லி நான் போட்டிருக்கிறேன். வேற எல்லாரும் ஓகேடா? நான் மிச்சத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஓகே, நான் வச்சிருக்கிறது சிசம். சிசம் சிதகம் ரெண்டுக்கு வந்தது. அர்த்தம் வந்து ஏதோ தூக்குனாங்குருவிக்கு வருது சிதகம். மற்ற சிதரம் இருக்கு. சிதரம்ன்றது உரி. மற்றது சிடகம் இருக்குது. கரகம். கரகத்தை சிடகம்னு சொல்றதான். சிரகம் இல்ல, சிரசம் இல்ல, சிடகம் காண. மற்ற தசிரம். தசிரம்ன்றது மலை தூரல். தசிரம் தானா சீனா டானோமன தசிரம். மற்ற தம்பகம் இருக்குது, ஒரு தரம் சொல்லாதது. மற்றது பக்கரசம். பக்கரசம்ன்றது தேன். பக்கரசம். பதசம்.
பதசம் என்ற சந்திரனுக்குரிய இன்னொரு பேர் பதசம். வேற என்ன சொல்லல? சதகம். சதகம்னா நூற்றாண்டு சதகம்னு சொல்றது. மற்ற சரபம். சரபம்ன்றது ஒட்டகத்தை சொல்றது சரபம். மற்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. மற்றது கசிதம். கசிதம் இருக்கு. கதம் சொல்லல ஒரு தடவை. என்ன கதம் சொல்லல இவ்வளவு இருக்கு. வேற கசிதம் என்ற ஒரு சொல் இருக்கு. கதம் இல்ல சொன்ன நான் வட்டி இருக்கிறேனே. அப்ப நான் சொல்ல எடுத்தனும் சரியா? கதம் இல்ல நான் சரி போடல. இல்ல அனிமே எல்லாத்துக்கும் போட்டு. ஓகே. இப்ப இரண்டாவது தாரன் பயங்கரவாத தடை சட்டம். பயங்கரவாத தடை சட்டம். வாத தடை வருமா? பயங்கரவாத தடை சட்டம். தடை சட்டத்துக்கு வருது இச்சன்னா தடை சட்டம். சட்டம். பயங்கரவாத தடை சட்டம். நிறைய சொல் எடுக்கலாம். 60 கிட்ட எடுக்கலாம். படிபாடுங்க. அகராதி சொல்ல விட நேரடி சொல் தான் கூடுதல் எடுத்து இதுக்குதான் கணக்கு. ஒரு என்ன ஒரு நிமிஷமா. ஓகே. இப்ப நாங்கள் கீழே இருந்து போவோம். முதல் மேல இருந்து வந்தபடியா. இப்ப நகுலவதி அவர்கள் சொல்லுங்க. 2 சொல்லும். நான் பரம் வாதம் சொல்றேன். பரம் மற்றது வாதம். ஓகே. அனா அவர்கள் சொல்லுங்க. 2 சொல்லும். அனா அவர்கள் எழுதினீங்களா? காணல. ராஜினி அவர்கள் அவரும் போயிட்டார் விட்டுட்டு. ஓகே. தர்சினி சொல்லுங்க. நான் சொல்றது சட்டம் பயம். பயம். ஓகே. சட்டம் பயம் பயம். பயம் பயம். பயம். ஜெசி சொல்லுங்க. 2 ஜெசி காணல. மன்னிப்போட வாட்டம் சட்டம். வாட்டம். பாவன் வாட்டம் மற்றது சட்டம். சட்டம். சட்டமா? சட்டம். ஓகே. ஜெசி. பத்மினி சொல்லுங்க. 2 தடை சதம். சதம் வருவாரம். சாணவர சானதானம் சதம் தடை. சடை. ஓகே. தான தடை. ஓகே. பத்மினி. பத்மினி என்ன சொன்னவ? தடை சதம். சரோஜினி தான தடையா? ஓ சரோஜினி சொல்லுங்க. இப்ப வா பா படை சொல்லிச்சு நம்ம தெரியல. படை இல்ல இல்ல சொல்லல. படை. படை. ஓகே. நெய்விசக்கரன்னு சொல்லுங்க. பட்டம் கட்டம். கானா கட்டம் மற்றது பானா பட்டம்.
பட்டம் வந்துட்டு எழுதுறது. பட்டம் வர இல்ல, நான் வெட்ட இல்ல பட்டம். நீங்க வெட்டாதுக்கு ஒண்ணும் செய்யல, நாங்கள் வெட்டிட்டோம். சட்டம் தான் சொன்னேன், தட்டம் சட்டம்னு தான் சொன்னேன். நான் பட்டம் சொல்றேன். கட்டம் வந்துட்டுது, கட்டம் வர இல்ல. இல்ல, நான் பட்டமும் கட்டமும் சொல்றேன். அதான் பட்டம் ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டுது. இது கட்டமா? பட்டம் பட்டம். சரியா? இல்ல பட்டம் சொல்லல ஒரு தரம். பட்டம் பட்டம் பானை. சொல்ல இல்லையோ? ஒருத்தரும் சொல்ல இல்ல. இல்ல இல்ல, நான் வெட்டி இருக்கிறேன். பட்டம் தர்ஜினி சொன்னவர். தர்சினி சொன்ன பட்டம் பயம். நான் வெட்டி இருக்கிறேன் பட்டம். தர்சினி சொன்ன பட்டம் பயம். ஓகே, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. மாறி போட்டு என்ன பதட்டம் பதட்டம் தங்கம் தங்கம் தானா தானா தங்கம். வாணி அவர்கள் சொல்லுங்க. பங்கம் பரதம். என்ன? பங்கம் பரதம். பங்கம் பரதம். ஜியாக்கா சொல்லுங்க. சங்கம் பயங்கரம். முதல்ல என்ன சொன்னீங்க? சங்கம். சங்கம் சாதம். சங்கம் இப்ப வந்ததா? சங்கம் தங்கம். எது என்ன சொன்னீங்க? பயங்கரம். பயங்கரம். ஓகே. சங்கமா பங்கமா சொன்னீங்க? சங்கம் சான. ஓ, சங்கமும் பயங்கரம். பயங்கரம். திருப்பியும் ஜெயாக்கா ரெண்டு சொல்லுங்க, என்ன கணக்கு இருக்கு? நான் படை. படை வந்துட்டுது. படை எங்க வந்த? வந்தது படை. படை வந்துட்டுது. இன்னொன்னு சொல்லுங்க. கடை வந்துட்டு. கடையா? கானா. ஓகே, கடை வரையில. ஓகே, வாணியவர்கள் ரெண்டு சொல்லுங்க. சடை சட்டை. சடை சட்டை. சடை மற்றும் சட்டை. ஓகே, சட்டை. ஓகே, சிவமணி அவர்கள் ரெண்டு சொல்லுங்க. வாசம் வாசம். கதம் கதம் கதம். ஓகே, நேவிசகா ரெண்டு சொல்லுங்க. வங்கம் வானங்கன கானங்கனா. வங்கம் மற்றது பங்கம் இல்ல, பாவனை இருக்கு. பாவனா இல்ல, அதான வானா இல்ல. சங்கம் சங்கம் சொல்றேன். சங்கம் அதுவும் சொல்லியாச்சு. அது சொல்லியாச்சு. நீங்க வெட்டுங்க வா நேவிசகா. வீணா கூட சான்ஸ் எல்லாம் வீணா போகுது. சானா காணாதான் எனக்கு விளங்குது இல்லை. நான் சங்கம் மனுஷன் அது விளங்குது இல்லை. அதான் நான் வெட்டாம இருக்கிறேன். வேற வேற இடத்துக்களை வெட்டி கேட்டு இருக்கிறேன். ஓகே, சரோஜினி அக்கா சொல்லுங்க ரெண்டு. பயம் பானயானம். பயம் வந்துட்டுது. பயம் வந்துடுது. இன்னொன்னு சொல்லுங்க. வாடை. வாடை இருக்குது. ஓகே, பத்மினி சொல்லுங்க ரெண்டு. தசம் சதம். தசம் மற்ற என்ன? சதம். அது வந்துட்டு நினைக்கிறேன். சதம் இல்ல, வர இல்ல. நான் வெட்டி இருக்கிறேன் சதம். இல்ல, யார் சொன்னது? யார் சொன்னது? நான் சதம் வெட்டி. சதம் வந்துட்டு. சதம் தான் வரையில. நான் அப்ப இன்னும் வெட்ட இல்ல. நான் அப்ப சடம் சொல்றேன். நீ சொல்லல. நீங்க சொல்லல. ஜெசி சொல்லுங்க ரெண்டு. வாரம். வாரம். பரம். என்னது? பரம். பரம் வந்துட்டுது. ஓ, ஓகே, தர்சினி சொல்லுங்க ரெண்டு. தம். தம் மற்றது ஒன்றுமில்லை. என்னட்டு இதான் எல்லாம் சொல்லியிருந்தேன். சடம் என்று சொல்லி பார்க்க வந்துட்டு சடம். தானாவிலே என்னோட ஊறிப்பட்டது கிடக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லு தானாவில வச்சிருக்கேன். இன்னும் சொல்லாத சொல்ல. ராஜினியக்கா போயிட்டு ஏன்னா அவர்களையும் காணையில. நவலவதி சொல்லுங்க. தடம். தடம் மற்றது சடம். சடம் வந்துட்டுது. ஓகே, திருப்பி நீங்க தான் சொல்லுங்க. அந்த தானாவலியிலே கணக்கு இருக்கு. ரெண்டு சொல்லலாம். சடதம். இல்ல, அது வராது. அந்த சொல்லு வராது. அப்ப இன்னொன்னு சொல்ல வர. தகரம் சொல்லிப்பா. தகரம் வந்துட்டு வருது. தகரம் இல்ல, வரையில. ஓகே, தர்சினி சொல்லுங்க ரெண்டு. இல்ல, எனக்கு ஒன்றும் வரையில பார்த்தபடி தான் இருக்கு. கண்டுபிடிக்க என்ன தானாவில நிறைய இருக்குது. என்ன? ஓகே, பத்மினி சொல்லுங்க ரெண்டு.
தானாவில்லையா? தானாவில இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. வானாவில இருக்கு, தானாவில இருக்கு, கானாவில இருக்கு. ஒன்று வாசம் சொல்றேன். வந்துட்டு வாசமா? வாசம் வாசம் வந்து வாசம் வாக்கம் வந்துட்டு வந்துட்டு வாசம் வந்துட்டு வந்துட்டுது. வாசம் வரை நன்றும் வரையில வந்துட்டு வாசம் இங்க வெட்டி இருக்கிறேன் நான். நான் எழுதின எல்லாம் வெட்டிட்டு பாவனாவில இன்னும் என்னட்ட 1 2 பாவனால 2 இருக்கு, இன்னும் சரி 3 நான் இருக்கு. சொல்றேன். பொறுங்க வாரம் பொறுங்க. 10 மணி அப்புறம் சரோஜினி அக்கா சொல்லுங்க. கட்டை காணா இட்டனடை என்ன கட்டை தானா இட்டன டையின கட்டை, மற்றது தட்டை தட்டை தானா இட்டன டையின தட்டை. ஓகே. மற்றது சிவமணி அவர்கள் சொல்லுங்க. நேம்சக்கா சொல்லுங்க. நேம்சக்கா வாகரம் சரங்கம். சரங்கம் என்ன? வாகரம் சரி. சரங்கம் தானாவா? சானா சானா. சரங்கம் அண்டு இல்ல. சரங்கம் சரங்கம் சானாவில இல்ல. அப்ப தரங்கம் இருக்கா? அந்த திரும்ப சொல்லல. திரும்ப சொல்ல இல்லாது. ஐயோ சிவமணி அவர்கள் சொல்லுங்க 2. கூட சாப்பிட்டதான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன ரசம் சொல்றேன். 2 சொல்லலாமா? தசம் வந்துட்டுது முதலே. தசம் தசம் தானாவில தசம் தசம் வந்துட்டுது. ஓகே. தடை சட்டம். தடை சட்டம் செய்து சொல்றீங்களா? ஓகே. வாணியவர்கள் சொல்லுங்க 2. வாடை தடயம். வாடை வந்துட்டு வாடை வந்துட்டுது. மற்ற என்னது? தடயம் தடயமா? தடயம். ஓகே. தடயம் தடயம் தானா வாடை வந்ததா? எப்ப வந்தது? வாடை வந்து வாடை காட்டு. ஓகே. ஏக்கா சண்டு சொல்லுங்க. பட்டயம் பட்டயம் சங்கடம் சங்கடம் பட்டயம். ஓகே. மற்ற சங்கடமா? ஓ சங்கடம் சங்கடம். ஓகே. சங்கடப்படுகிறான்னு ஓ சொல்றேன். சரி சரி. நீங்க திருப்பி சொல்லுங்க 2. பாதம் பாதம் இல்ல நீங்க வந்தது அதுக்கப்புறம் நான் மேல தானே போறேன். இப்ப பாதம் பாதம் வந்துட்டு பாதம் வந்துட்டுது. பாதம் முதலே வந்துடுது. பட்டை பட்டையா? பட்டை ஒரு தரம் சொல்ல இல்ல. பட்டை வரையில. ஓகே. 1. ஓகே. வாணியவர்கள் சொல்லுங்க 2. வார கரம் சரம். கரம் கரம் வந்துட்டு கரம் கரம் பரந்தம் கரம் வரையில. கரம் இல்ல இல்ல முதலே வந்துடுது. கரம் இல்ல இல்ல. கரம் நான் கரம் வரை இல்ல. சரம் பரந்தம் வந்த கரம் வரை இல்ல. சரமும் வரையில ஒருதன் சொல்லல. நான் எல்லாமே வெட்டி கொண்டாம் பாருங்க. அப்படி இல்லாத எழுதி வைக்கிறேன். மற்ற வரையில தான் சரம் வரையில. ஓகே. சிவமணி கபம் கபம் கான பானம் என்ன கபம் கான போவார். ஓ கபம் கபம் கான பானம் என்ன. ஓகே. கங்கம் கங்கம். கங்கமண்டா என்னன்னு தெரியுமா? கங்கமண்டா சீப்புக்கு சொல்றது. ஓகே. கங்கம். ஓகே. ஓகே. மற்றது நேவிசக்கா சொல்லுங்க. பகடை சொல்றேன். பகடை 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 பான 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 பகடை இருக்குதானே? பகடைக்காய் இருக்குது. வெட்டி இருக்கிறோன்னு பாக்கணும். ஓகே. பகடை. மற்றது இன்னொன்னு சொல்லுங்க. தெரியல. ஓகே. அப்ப உங்களுக்கு 1 தான். சரோஜினி அக்கா சொல்லுங்க 2. பெரட்டை பெரட்டை பாட்டை. ஓகே. பெரட்டை. மற்றது தெரவா தெரவா தரவா. ஓகே. தரவா. ஓகே. 10 மணி சொல்லுங்க 2. படம் தடம். என்னது? படம் தடம். தடம் படம் இருக்கு. ஆனா தடம் வந்துடுது. 10 மணி. ஜெசி சொல்லுங்க. கடம் தடம் வந்துட்டுது. காணா காணா கடமா பொருங்க வரும். ஓ கடம் இருக்கு. மற்றது கசம் கசம் கானசானா. ஓகே. கசம். ஜெசி 10 மணி சொல்லுங்க.
இப்ப மேல இருந்தா கீழே இருந்தா மேல கீழே இருந்தா இந்த தரிசனி சொல்லி இல்லையா என்ன கண்டுபிடிக்கல நான் தரவட்டம் தரவட்டம் கச்சம் பானா இல்லையே சொன்னாவே பாவண்ணை சாணம் ஆமா அது வராதா மன்னிப்பு கச்சம் பயங்கரம் இல்ல பொறுங்க நான் ஓடன் பிரதர் கேட்கிறேன் சொல்ல வேண்டாம் என்ன தெரியும் நான் ஜெயசீல 10 நிமிஷம் சொல்லுங்க இப்ப பயங்கரம் பயங்கரம் வந்து பயங்கரம் வந்துட்டுது இன்னொன்னு சொல்லுங்க இப்ப நான் சொல்லுங்க இதெல்லாம் இருந்ததையும் சொல்ல விட்டோம்னு யோசிக்க போறீங்க இப்ப எல்லாரும் எல்லாமே நாங்க சொல்லுவோம் தாம் தாம் அந்த தாவண்ணம் பண்ண தாம் தாவண்ணா இல்லையே எங்கட தாவண்ணா ஓகே சரோஜினியக்கா சொல்லுங்க வாத சட்டம் இல்ல சரோஜினியக்கா சொல்லுங்க கச்சம் கானாய் சின்ன சாணம் பச்சம் ஓகே மற்றது இன்னொன்று பச்சம் பானாய் சின்ன சாணம் பாருனா இச்சனை வராது பச்சம் தமிழ் ஓகே பச்சம் வரும் ஓகே பச்சம் பானா இட்டென்ன சாணம் ஓகே சரோஜினியக்கா நேவிசக்கா சொல்லுங்க நான் வாயம் பங்கயம் பாயம் சரி மற்றது என்னது பங்கயம் 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 ஓகே பங்கயம் இருக்கு ஓகே இப்பதான் 2 சொல்லியிருக்கேன் போங்க அது மெத்திர 3வது ரவுண்ட்ல 2 சொல்றீங்க என்ன 3வது ரவுண்ட் வந்த அப்புறம் 2 சொல்லிருக்கீங்க சிவமணி அவர்கள் சொல்லுங்க தடயம் 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 நான் சொல்லிட்டேன் தடயம் தடயம் சொல்லல வட்டலனா தடயம் இருக்கு தடயம் எழுதி இருக்கணும் மற்றது அப்ப பதம் 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 வந்துட்டு பதம் வரையில பரசம் பரசம் இல்ல உண்டு இங்க முதல் சொன்னது பிள்ளை அதனுடைய உண்டுதான் வாணியவர்கள் சொல்லுங்க நான் சொல்லேன் வந்துட்டா இப்ப கேக்கல நீங்க போ மேல வந்து நான் இப்ப போ கேக்கல நீங்க மேல வந்துட்டீங்களா என்ன கேக்கல கூப்பிட்டுனா அப்ப நீங்க வரையில ப்ராடக்ட் அந்த இல்ல நான் நீங்க கூப்பிடல இப்ப நீங்க முதல் சொல்லிட்டு இப்ப நீங்க தான் திருப்பியும் சொல்லி சொன்னீங்க மேல போய்கொண்டு இன்னும் வரையில இப்ப அடுத்த ஜெயாக்கா சொல்லுங்க பச்சயம் பச்சையம் இல்ல இல்ல பச்சை சாணா வரலாம் பச்சையம் இருக்கு பானா இச்சனா சாணம் இன்னொன்னு சொல்லுங்க கபடம் கபடம் அங்க காணவரியில கானபானடானம் என்ன இருக்கு கபடம் ஓகே இப்ப நான் கேக்குறாக்கள் சொல்லுங்க யாராவது போங்க இப்ப எல்லாரையும் சொல்லிச்சுன்னா எல்லாரும் சொல்லுவீங்க இப்போ வரேன்னு கணக்கு கிடாக்குத்தான் ஒவ்வொன்னோட சொல்லுங்க அப்ப சகடை சொல்றேன் சகடை சகடம் சொன்னவர்கள் சகடை ஓகே வேற யார் சொல்ல போறீங்க நான் சங்கடம் சொல்றேன் சங்கடம் சங்கடம் ஓகே சங்கடம் நான் தட்டம் சொல்றேன் தானா இட்ட நடானம் என்ன தட்டம் தட்டம் சட்டம் இல்ல தட்டம் நீங்க வேற தட்டம் வர இல்ல சட்டம் தான் வந்தது சட்டம் வந்தது தட்டம் வர இல்ல 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 நான் எல்லாம் வெட்டி வச்சுட்டேன் அப்போது கட்டம் சட்டம் பட்டம் வந்தது தட்டம் வர இல்ல சட்டம் நான் இப்பதான் நானும் இப்பதான் அடுத்த ஆள் சொல்லுங்க தங்கரதம் நான் சொல்றேன் தங்கரதம் நானும் எழுதி வச்சுக்கிறேன் ஓகே வந்தது நிலவினிலே வேற யார் சொன்னீங்க நான் சகடை சொல்லி பாக்குறேன் சகடை வந்துட்டு சகடை சகடை தானா தயங்கம் சயம் சயம்னு ஒரு சொல்லிருக்கோம் சயம் சயம் இருக்குது சயம் உண்டு நான் சொன்னேன்
ஓ கம் இருக்குது. வந்துட்டு. போடுங்க. தயங்கம் கம். ஓகே. அடுத்தது வாரம் வரை இல்ல வாரம். அது வந்துடுது வந்துட்டு. வந்துட்டு. வாரம் வந்துட்டு அது மாதிரி இன்னும் ரெண்டு அந்த ரெண்டாவது இடத்த மாத்தி இன்னும் ரெண்டு சொல்லு, இன்னும் ஒரு சொல்லலாம். வாரம் வந்தது. பாகரம் பாகம் பாகம் பாகரம் வந்துட்டுது. பாகம் பாகம். வாகம். ஓகே. வேற ஆதரசம். யார் சொல்ல போறீங்க? தகரம் வந்துட்டா ஓ ஓ நன்றி. பாகரம் வந்துட்டுது. ஆனா தானாவில இன்னும் 3 சொல்லி கிடக்கு. 3 4 தபம் தபம் இருக்கு தபம். ததம் இருக்குது. ஓகே. ஒரு ஆள். மற்றது நான் சொன்னேன் நான் தவம். ததம் தானா தானா உம்மனா ததம். இதுல 2 தானா வருது. தரங்கம். தரங்கம். அது வந்து தரங்கம். இதுல சடம் சடம் வரை இல்ல சடம். பொறுங்க வரும். இல்ல வந்துடுது. பொறுங்க தானாவில சடம் எல்லாம் வந்துடுது. சடம் சடம் தானா இல்ல. டானா வந்துடுது. வரையில வரையில. நீங்க என்னத்த பண்றீங்க? என்னத்த பண்றீங்க நீங்க? நான் உடனே வெட்டிக்கொண்டு தான் பாரு. ஆ, எல்லாரும் சொல்லிக்க கஷ்டப்பட்டு உடனே விட்டுறேன். சடம். வேற யார் சொல்ல போறீங்க? சபதம். சபதம் சொல்லையில் ஒரு தரம். சபதம் பாங்க. சானாவில இல்ல வந்தது சபதம் சபதம் சொல்லையில் வந்தது. சபதம் சொல்லையில் ஒரு தரம். சங்கயம். பொறுங்க வரும். இல்ல வந்துட்டு சபதம் வந்தது. அது இவர் சொன்னவர் நினைக்கிறேன். சிவமணி. என்ன சொன்ன? சபதம். சபதம் என்ன நீங்களோ? சபதம் இல்ல சொல்லு. சபதம். சொல்லையில் ஒரு தரம். நான் வெட்ட இல்லையே. இல்ல நானும் மட்டும் இல்ல. ஓகே. என்னண்டு நான் சொல்லையில் சபதம். சபதம். மற்ற ஆள் சொல்லுங்க சார். வாகரம் வந்துட்டா. தரம் தரம் எல்லாம் வந்துட்டு எது? வாகரம். தரம் இல்ல தரம் வரையில. தரம் தரம் போடுங்க. ஓகே. நான் சொல்லிட்டேன். பாகரம் என்று பாகரம். நான் பாகரம் சொல்லிட்டேன் அப்போது. அது வந்துட்டு பாகரம் வந்துட்டுது. கசம் வந்துட்டுதா? தசம் இல்ல கான கசம். கசம் வந்துட்டு தசமம் வந்துட்டு. அது நான் சொன்னேன். தடை இல்ல தடை கசம் வரையில. கசம் வேற இல்லையோ? நான் வெட்டேன். தசம் வரையிலையோ? தசம் வரையில. இல்ல தசம் இல்ல கசம். கான கசம் நான் சொன்னேன். கசம் நான் சொன்னேன். கசம். சங்கடம் வந்துட்டா? ஓ நான் தான் சங்கடம் நான் சொன்னேன். வேற யாரும் வச்சுக்கிறீங்களோ? இப்ப நான் சொல்ல போறேன் பாருங்க. கையம் ஏதாவது இருக்கா? கையம் கயம் இருக்கு. கயம் இருக்குது. கயம் நான் எழுதி நம்புவோம். கயம் கானா. கயம் இருக்குது. ஓகே. நன்றி நன்றி. கயம் வந்ததாக்கும். கயம் கடை கடை வந்துட்டுதா? கடை. கடை வந்துட்டு. கானாவில தச்சம் தச்சம் இருக்கு. நான் இன்னொன்று சொல்றேன். தயம் தானாயானம் வந்துட்டு. ஓகே. இதுல வந்து கானாவில என்னட்ட இன்னும் 3 சொல்லு கிடக்குது. கானாவில தொடங்குற சொல்லு. தானாவில சொல்ற சொல்லு 1 2 2 இருக்குது. தானாவில தொடங்குறது. மற்ற சானாவில 3 கிடக்கு. 4 கிடக்கு. நான் வளமையா சொல்றது சொல்லல போல. பத்மினி தான் அந்த சொல்லு சொல்றவங்க சொல்லல. தம் 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 வந்துட்டு. தம் வந்துட்டு. முதலே வந்துடுது. என்ன? ஓகே. இப்போ ஒரு டைம்ல நான் சொல்லிட்டு பிடிக்கிறேன். கானா உம்மன்னா கம். என்னது? கம் கானா உம்மன்னா. கம் வந்துடுது. பால் வந்தது. வாவும் வந்துட்டு. வா வந்துடுது. சரி. இப்ப நான் நீங்க சொல்ல அதை சொல்றேன்னா பகரம் என்று சொல்றா ஜெயமலர். பகரம் பகரம் நீங்க சொல்லுங்க. ஓகே. இந்த நேரத்துக்கு நான் சொல்றேன். பகமண்டவர் சொல்லியிருக்க ஒரு தரம் சொல்லல. பானா கானா உம்மன்னா. மற்ற பயங்கரவாதம் அப்படியே சொல்லியிருக்கலாம். அதை சொல்லல. மற்றது பாவனாவில எல்லாம் சொல்லிட்டீங்க. மற்றது தகம் தானா கானா உம்மன்னா. தகம் சொல்லல. தடை சொல்லல ஒரு தரம். தடை இல்ல தடை நான் மற்றது தான் சொல்லி இருக்கிறீங்க. தடை வரையில. தடை வெட்டி இருக்கிறேன். நானும் வெட்டி இருக்கிறேன். தடை வந்துட்டு நானும் வெட்டிக்கிறேன். இப்ப தடை சரி. தடை சடை இல்லாம தபம் எல்லாம் வந்துட்டு நினைக்கிறேன். சபம் சானா பானம்னா சொன்னீங்களா? நான் சொன்னேன். நான் தபம்
சபம் சானா பானம் சபம் நான் 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 சொன்னேன். சொன்ன நான் நினைக்கிறேன் சபம். மற்ற சகடம் சொன்னீங்க சகடம். மற்றது இந்த சக ஒரு தரம் சொல்லல நினைக்கிறேன். நீங்க முதல் சொன்னீங்க, இப்ப எதுக்கு சொல்லல. மற்றது சயகம் ஒரு சொல்லி இருக்குது. மற்றது சரகம், அது முதல்ல உங்களுக்கு சொன்னான். சரகம்ண்டா தேனியன்னு சொன்னான். சரகம். சரி, இவ்வளவு சொல்லும் இதுக்குள்ள வந்திருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட நானே 60க்கு மேல வந்திருக்கு. நானே இவ்வளவு எடுத்தா இப்ப நீங்க சொல்ல சிலது எழுதி வச்சுக்கிறேன். கூடுதலான சொல்லு எனக்கு சொற்கள் இருக்குதுல்ல. இன்னும் ஒன்றுக்கு போய் முடிப்போமா இல்ல நிப்பாட்டுவோமா? 2 மணியா போச்சு. கொண்டு போவோம். சின்னதா தான். சின்னனாவா? ஓகே, சின்னனான்னு சொன்னால் 40க்கு மேல கிடக்கு. 40 எல்லாரும் நிக்கிறேன் தானே? ஓகே ஓகே. சதுரங்க பந்தம். சதுரங்க பந்தம். சதுரங்க பந்தம். அதுல மெய்யெழுத்து ஒண்ணும் இல்லையா? இங்கன்னா இந்தனா இம்மன்னா கிடக்கு. இடையில ஒண்ணும் பொருந்தாது. அந்த இதுல இருக்கு. சதுரங்க பந்தமா? பந்தம். இதுல கிட்டத்தட்ட 45 சொல்லி நான் வச்சுக்கிறேன். நீங்க நகராட்சி சொல்லி சேர்த்துதான். சதுரங்க பந்தம் என்னது? அந்த சதுரங்க விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு இதுதான் அது வருது. சதுரங்க பந்தம் தான் இதுல இருந்தது. அதை எப்படி எழுதினேன்? அந்த விளையாட்டோட சம்பந்தப்பட்ட இதுல தான் நினைக்கிறேன். பந்தம், சதுரங்க பந்தம். இன்னும் ஒரு நிமிஷம். இன்னும் ஒரு நிமிஷமா. சதுரங்க பந்தம்னா சதுர கட்டத்தில் எழுத்துக்கள் முறைப்படி அடைய பாடப்புற மறை கவி வகையாம். அந்த விளையாட்டு விளையாடைக்கு ஒரு கவி வகைன்னு சொல்றதாம். அதுக்கு பேர் தான் சதுரங்க பந்தம். நன்றி. ஓகே, 2 நிமிஷம் முடிஞ்சது. ஓகே, இப்ப மேல இருந்து வரும். ஜெயாக்கா சொல்லுங்க. 2 தந்தம், தந்தம், சங்கம். சங்கம். வடிவ பட்டுங்கவ. அடுத்தது பாணி அவர்கள் சொல்லுங்க. 2 என்னன்னு சொன்னவர் அவர்? சங்கம், சந்தம். சங்கம், சந்தம். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. 2 பந்து, பந்து, தங்கம். தங்கம். தானா தானா தானா. தங்கம் இருக்கு. ஓகே, அடுத்த சிவமணி அவர்கள் 2 சொல்லுங்க. சங்கரம். என்ன சொன்னீங்க? சங்கரம். சங்கரம். சங்கரம், சகம். ஓகே, சகம். சங்கரமா? சங்கரம் இருக்குதானே சண்டைய சொல்றது? இல்ல, நான் தெரியாத, நான் எழுதுறதுக்காக. இல்ல, நீங்க சரி போட்டீங்களான்னு கேக்குறேன். இருக்கா பக்கமா? சங்கரம், சகம். சகம் ஓம். வாணி என்ன சொன்னவா? வாணி சொன்னது பந்து, தங்கம். தங்கமா? சரி. நேவிசக்கா சொல்லுங்க. 2 நான் பந்தம், பந்தம். 2 தானே இருக்கா? தானே 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 உண்மைனா? பந்தம், பந்தம். ஓகே, பந்தம், தகரம். தானா, தகரம்.
சரிதானே? பாருங்க வரேன். ஓகே சரி. நேசக்கா. சரோஜினி அக்கா சொல்லுங்க 2. தம் தம் பெரம் வந்தது. என்னது? பெரம் பானரான இல்ல 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 வெட்டுங்க, உடனுடனே வெட்டுங்க. நீங்களும் அகம் நீங்க தான் வெட்டியாச்சு. அட்மின் சொல்லுங்க. சக கதம் சக கதம் பாருங்க வரேன். சக சக மற்றது கதமா? காண கதம். ஓகே. என்ன சொன்னீங்க? சரம் சொன்னீங்களா? சக சக மற்ற கதம். கதம். கதம் 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 கதம். பத்மினி. ஜெசி சொல்லுங்க. சதுரம் சதுரம் சானாவரி. பதம் மற்றது பதமா? பதம் பதம் மற்ற சதுரம். ஓகே ஓகே. ஜெசிக்கு அப்புறம் தர்சினி சொல்லுங்க 2. கசம் கானா கசம். பக மற்றது பகம் பகம் பகம். ஓகே 2 சரி. ஓகே. என்ன சொன்னவோ தசமா தானாவோ? கசம் கசம் கானா தசமா சரி. மற்றது ராஜினி அக்கா அனாக்கா நிக்கிற மாதிரி குரல்ல காட்டையில நவலோதி ஒரு சொல்லுங்க. தரம் தரம் சரம் சரம். ஓகே திருப்பி நீங்க தான் சொல்லுங்க 2. சந்தம் ஓகே. மற்றது கந்தம் சொல்லி இது பார்க்கிறேன். சந்தம் சொல்லிட்டாரு இவரு. சந்தம் வந்துட்டுது. சந்தம் வந்தது கந்தம் இருக்குது. சந்தம் வந்துட்டு சந்தம் நான் சொல்லிட்டேன். சந்தம் வராது, 2 தானே வரணும். இல்ல கந்தம் கானா 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 ஓகே கந்தம் சரி. ஆனா சந்தம் சொல்லியாச்சு. ஓகே அடுத்த ஆள் சந்தம் சொல்லியாச்சு. தர்சினி சொல்லுங்க 2. வெரி குட். ஜெசி சொல்லுங்க. கரம் துரம் கரம் கரம் துரம். பாருங்க வரும். கரம் துரம் துரம். கரம் வந்துட்டല്ലോ. கரம் இல்ல இல்ல கரம் வரை இல்ல. வரை இல்ல. கரம் வரை இல்ல. ஓகே சரி போட்டு வச்சுக்கிறேன். நான் விட வருகிறேன். கரம் ஓகே ஓகே. கரம் வந்து நான் ஜெசி சொல்லுங்க. சரோஜினிக்காக அடுத்தது நான். சபதம் சபதம் வரும். சானாவில் மற்றது சபதம் மற்றது சதுரங்கம் சதுரங்கம் சதுரங்கம். அப்படியாது சதுரங்கம் சதுரங்கம். ஓகே ஜெசி அடுத்த 10 மினிட் சொல்லுங்க. சதம் தசம் என்னண்டு? சதம் சதம் தசம். ஓகே. சரோஜினி அக்கா போயிட்டா. நேவிஸ் அக்கா சொல்லுங்க 2. துங்கம் தரம். என்ன துங்கமா? தூணங்கனங்கனம் துங்கம். என்னன்னு சொல்லுங்க. பரம் வந்துடுது. தரம் தான சொல்றோம். தரம் தானரான தரம் துங்கம். துங்கம் என்ன தரம் சரி. தரம் வந்துடுது முதல் வெட்டி இருக்கிறேன். சரி துங்கம்ண்டா சரி. அவ துங்கம்னு சொன்னவோ அது துங்கத்துக்கு அர்த்தம் வந்து உயர்வு. யாரோட நீங்க சொன்னீங்க முதல்? தரம் மட்டும் தான் சொன்னேன். தானரான தரம். ஓ அது முதல் வந்துடுது வெட்டி இருக்கிறேன். ஓகே சிவமணி அவர்கள் 2 சொல்லுங்க. கானா கந்தம் கானா. ஓகே. துந்தம் துந்தம் இருக்கா? இல்ல துந்தம் இல்ல. துந்தம் தூணாவில இருக்குது இருக்கு. துந்தம்ண்டா வயிறு. ஓ ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி. துந்தம். ஓகே வாணி அவர்கள் சொல்லுங்க. வெளியில போயிட்டு ஓடி சொன்னார்கள் தெரியல. பங்கம் பரதம். இந்த பரதம் எனக்கிட்டே வருது. பரதம் 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 3 தரம் வந்துட்டு இந்த பரதம். அதே சொல்லுவதுதான் வருதாக. மற்ற என்ன சொன்னீங்க? பரதம் மற்றது பங்கம். பங்கம் விளைவிக்கிறது. பங்கம் இருக்கு வரையில 2 வரையில. ஓகே ஜெயாக்கா 2 சொல்லுங்க. கபம் வடிவ சொல்லுங்க. முதல் எழுத்து சொல்லுங்க. சம்பந்தம் இல்ல முதலாவது கபம் கானபானம் என்ன கபம். சம்பந்தத்துக்கு 2 மணி இல்லையே.
அது சமணம் செய்யலாம். ஒரு ஆள் சம்மந்து இருக்கணும். சம்மந்து என்று சொல்லு. ஒன்றுதான் சரி. ஓகே, இப்போ அதான். திருப்பியும் ரெண்டு சொல்லலாம். என்னோட சொல்லி இருக்குது சதம் சொன்னவையோ சதம் சதம். வந்துட்டு. ஓ, ரெண்டு சதம் வந்து என்று சதம் சொன்னேன். வந்துட்டு. ரெண்டு வந்து சதமும் சதம். தசமும் நான் சொன்னேன். ஓகே, வந்துட்டு. இனி ஒன்றுண்டா கேளுங்க. சரி, ஒவ்வொன்றும் ஒன்றா சொல்லுங்க. அப்ப ஜெயாக்கா சொல்லுங்க முதல். என்ன எழுதல்ல வரல. சரங்கம் என்று தேர்றேன். சரங்கம் வந்து இல்ல, சரங்கம் இல்ல. ஓகே, வாணியர்கள் சொல்லுங்க ஒன்று. சகம். சகம். சகம் வந்துடுது. உம்மண்ணா சகம். இல்ல சகம் வந்துடுது. சகம் வந்துடுது. சானா கானம் வந்து சரி, சகம். ஓகே ஓகே. ஓகே, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. துதம், தூணா, துதம் துதம் இருக்குல்ல? என்ன அர்த்தம்? இருக்கு இருக்கு. இருக்கு. துதம். துதம் துதம்ன்றது அசைவு. சரியா? துதம் அசைவு. தகரம் வந்துட்டது. ஒன்றுதான் கேட்கிறேன். நேமிசக்கா சொல்லுங்க. சபதம் சானபானவனம் அது வந்துடுது. சபதம் வந்துடுது. வந்துட்டா சபதம், சதுரம், சங்கம், கங்கம், விரதம், சரி. சங்கரம் எல்லாம் வந்து. கந்தம் வந்ததா? கந்தம் ஏன்னா கணக்க சொல்லக்கூடாது. சொல்லையில கேட்கலாம். கந்தம் வந்துட்டு அதுகளை சொல்லி மற்றவைக்கு குடுக்குறீங்க. பாருங்களேன். என்ன Okay. இடையில விட்டுட்டு நீங்க ஓகே, சரோஜினி அக்கா சொல்லுங்க. அவ வந்துட்டா இல்ல? சரோஜினி அக்கா இல்ல, பத்மினி சொல்லுங்க. கம் கம் அது கந்தம். கம் வந்துட்டு. இல்ல கம் தம்மம் வர இல்ல. வந்துட்டு தம்மம் வந்துட்டு இல்ல இல்ல கம் வர இல்ல. அது கம் போன வந்துட்டு. முறை வந்தது. கம் தம் இந்த முறை வர இல்ல. கம் வந்துடுது. கம் இப்ப வந்தது. தம்மம் வந்துட்டு கம்மம் வந்துட்டு கம்பி தான் இப்ப கம். யா. ஜெசி சொல்லுங்க. கம்மோ சது. கம் வந்துட்டு. சது. ஒரு பேர். அதுவோ சது சது. பெயர். அது என்னது? ஒரு ஆளு இல்ல, பேர். சதுன்ற பேர் என்ன? நான் பேருக்கு அர்த்தம் இருந்தா போடுவேன். சரியா? சது சது வேற கூப்பிடுங்க. தர்சினி சொல்லுங்க. சது. பது ஒன்று இருக்கும். பது. பனதூனா. அதுதான் பதியண்டு இருக்கு. பது உண்டு இல்ல. அப்போ தெரியல. நன்றி. ரசம் ரசம் மற்றது நவலோதி அவர்கள் சொல்லுங்க. ரசம் நான் கேட்டதாம் என்று சொல்லிப்பா. இந்த கரதம் இருக்கு. கரதம்ண்டா காகத்தை குறிக்கிற சொல்லு. வேற இன்னொன்று சொல்லுங்க திருப்பி. இது என்ன துரம் என்று சொல்லிப்பா. துரம். அது துரம் தூணா. வந்துட்டு. அது வந்துடுது. துரம் துரம் வந்துடுது. வந்துட்டது. சரி. ஓகே, தர்சினி சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியவில்லை. வருஷம். ஜெசி சொல்லுங்க. இல்ல. ஐயோ. சரோஜினி அக்கா போயிட்டா. நேவிஸ் அக்கா சொல்லுங்க. பகரம் இருக்கா? பகரம் பகரம். பகரம் 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 இல்ல. இல்ல. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. சரகம் இருக்கா? சரகம். நாவில சரகம். சரகம் இல்ல. ஓகே, சரகம் சொல்றேன். சரகம். வாணி அவர்கள் வச்சுக்கிறீங்களோ? நான் சரதம் சொல்றேன். சரதம். சரதம். ஓகே, ஜெயாக்கா. கதம் 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 வந்துடுது. கதம் வந்தது. கானாவில கதம். கானா ஓ, கதம் வந்து நான் சரி பட்டி அது முதல் வந்ததோ. கதம் எல்லாம் வந்துட்டு சந்தம் இப்ப பந்தம் நான் 43 எடுத்தேன். அதை விட இப்ப நான் வந்து சொல்றேன். தம் வந்துடுதா? தம் துந்தம் துந்தம் 52 சொல்லு வந்துடுது. தம் வந்துட்டுது. சதுரங்கம். சதுரங்கம். துந்தம் வர இல்ல. சதுரங்கம் ஒரு ஆள் சொன்னது. இப்ப வந்தது வந்தது. சதுரங்கம் ஒரு ஆள் சொன்னது. துந்தம் வந்தது. துந்தம் துந்தம் வந்தது. அதான் பைரன் சொல்லி சொன்னான். துந்தம். ஓகே, இப்ப நான் சொல்றேன். பாருங்க, நீங்க சொல்லுவல. சதுரம் எழுதுறேன்னு சொல்லல. சதுரம். சதுரம். சொல்லிட்டேன். சதுரம். சொன்னவே. யார் சொன்னது? முதல் நான் சொன்னேன். ஜெசி சொன்னேன். சதுரம். அப்ப நான் வேற ரெண்டு பட்டி இருக்கிறேன். நான் எல்லாம் உடனே பட்டிக்கொண்டு தான் வந்தேன். சதுரம் வந்துடுது முதலே. நாங்க சதுரம் இருக்கிறோம். சதுரம். ஓகே, சதுரம். ஓகே, மற்றது சபம் சொன்னீங்களா? நான் சொன்னேன். அப்ப நான் மாறி பட்டி தபத்து அப்படி மாறி. தவ சொன்னேன். நான் சபம் சொன்னேன். ஆமா. மற்றது அகராதி சொல்லுன்னு சொல்றேன். தூ சதகம். தூனா சகம். துசகம்.
துசகம்ண்டா மாதுளை மரம். மற்ற துசமண்ட ஒன்று இருக்கு. துசமண்டா பல். மற்ற தும்மண்ட ஒரு தரம் சொல்லி என்ன தும்மண்டும் ஒரு சொல்லி இருக்கு. தும்மண்டா தூசியா? தும்மண்டது தூசி. மற்றது தும்சம். தும்சம்ன்றது அழிவு. துரகம். துரகம்ன்றது குதிரைக்கு உரிய பேர். துரகம். மற்ற துரகதம் அதுவும் குதிரைதான். துரகமும் குதிரைதான், துரகதமும் குதிரைதான். துரங்கம் என்று சொல்லி இருக்கு. துரங்கம் மெனம். துரங்கம். அதை விட கரபம் இருக்குது, கரசம் இருக்கு. கரசம் சொன்னீங்களா? கரசம் நான் முதல் சொன்னா நீங்க இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா கரசம் இருக்கு, நான் பார்த்தேன். கரசம் இருக்கு. கந்தரம் என்று சொல்லி இருக்கு. கந்தரம். மற்றது கந்தரசம். கந்தரசம். கந்தரசம் தான் சந்தனம் அப்போதையும் சொன்னேன் நான். கந்தரசம் சந்தனத்துக்கு வருது. கந்தரசம். சந்தனமோ சந்தனம் சந்தனத்துக்கு வருது கந்தரசம். வேற கது என்றது வடு. கானத்தூனா கது. வேற கதகம் என்றதும் ஒரு சொல்லி இருக்கு. கதகம். மற்றதெல்லாம் வந்துட்டு நினைக்கிறேன். கதகம் நான் எழுதையில நான் இருக்கு சொல்லு. தரங்கம் சொன்னீங்களே என்ன? அது நம்ம டேல போடாது. தரங்கம் சொன்னது. தரங்கம் தெரியல. சிவமணி அவர்களா? தரங்கம் தெரிஞ்சோட்டே இல்லையே. இல்ல என்ன அப்ப தரங்கமோ? தரங்கம். தரங்கம். தரங்கம் சொல்லி நினைக்கிறேன். இவ்வளவு சொல்லும். இப்ப இதுக்குள்ள இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 50க்கு மேலானது அதுக்குள்ள என்ன எழுதா சொல்லி நீங்க சொன்னது அது 10 கிட்ட வந்திருக்கு. பட் நானே 43 சொல்லி எழுதி வச்சிருந்தேன். செய்யல அது சொற்களை கண்டுபிடியா அவ்வளவு மொத்தம் இந்த கையுள்ள இது டிக்ஷனரிய தூக்கி எழுதுறீங்க. கையுழைஞ்சா பாருங்க. எழுதுறீங்க கையுழைஞ்சா விடாலும் அதுலயே ஒன்றும் வரையில. ரெண்டு டிக்ஷனரி எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கிறேன். நான் இப்பதான் அதை எடுத்தேன். நான் இன்னொருத்த நீங்க அதை சொல்ல போகத்தான் எடுத்தேன். நான் எனக்கு இந்த சொல்லுகளே தெரியாது. எவ்வளவு ஆர்வமா? சதுவண்டா என்ன? சதுவண்டா உங்களுக்கு எனக்கு என்ன கோபம்? எனக்கு உங்களோட கோபம் இல்ல. எல்லாரும் வெள்ளத்தானே போட்டின்னு வந்தால் எனக்கு என்ன கோபம்? பக்கத்து வீட்டுல என்ன மத்த நின்று சண்டை பிடிச்சேன். பொறிக்கிறத மணக்குதான் பாருங்களேன். எப்படி பொரிய சத்தம் கேக்குது எல்லாருக்கும். மற்றவ சொல்ல இல்ல, நான் சொல்றேன். பொரியுது. வெள்ளிக்கிழமை மச்சம் சாப்பிடுற இல்ல போல. நாங்க சாப்பிடுறது இல்லதான். நான் விடியவே சம்பல் அரைச்சு போட்டு தோசைக்கு போட்டேன். முந்த நாள் அரைச்சு வச்சது இப்பதான் புளிச்சது கொஞ்ச நேரத்துக்கு. முந்த நாள் அரைச்சு வச்சு இப்ப சுடுறாங்களா? முந்த நாள் இரவு என்ன குளிர் தானே. எனக்கு ஒரு நாளையிலேயே புளிக்கும். இரவு அரைச்சு வச்சா அடுத்த நாள் இரவு புளிச்சிடும். எனக்கு அப்படி இல்ல. முந்த நாள் இரவு அரைச்சதான் எப்பன்னு தெரியல. நேற்று புளிச்சதோ இப்பான்னு பார்த்தேன். ஏன்னா நான் சும்மாவே வைக்கிறது. சும்மா ஒன்றும் போடுறேன் இல்ல. ஒரு நாளும் ஒன்றும் போட மாட்டேன். என்னதான் போடுறது? புளிக்கும் அப்படியே. நான் வெள்ளை பச்சையும் கொஞ்சம் புத்தரிசி சோறு ஒரு சொட்டு போடுவேன். அதை போடலாம், அது பிரச்சனை இல்ல. வெந்தயம் உளுந்து விளாண்ட மிளகு சீரகம் சின்ன சீரகம் அது சின்ன சீரகம் மிளகும் அரைக்க ஏக்கதான் போடுவேன். ஒழிய ஊற விடுறேன் இல்ல. ஊற விடுற இல்ல, அதை ஓடிடும். அதோட தண்ணியோட போடும். இந்தியன் வெற்றியாளர் நான் தான். வாணிமோகன் அவர்கள் 45 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், சிவமணி அவர்கள் 42 இல்ல. நானும் ஏகா 38 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்திலும், மற்றது ஜெசி 32 புள்ளிகளுடன் 4ஆம் இடம், பத்மினி அவர்கள் 30 புள்ளிகளுடன் 5ஆம் இடம், சரோஜினி 30 புள்ளிகளுடன், நவுலவதி அவர்கள் 24 புள்ளிகளுடன், தர்ஷினி 20 புள்ளிகளுடன், நேவிசக்கா 20 புள்ளிகளுடன்.
விதையில தான் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நான் தான் யார் கடைசி முதலாம் இடம் இரண்டாம் இடம் நாங்கள் கதையில ராணி முதலாம் இடம் வாணி அவர்கள், இரண்டாம் இடம் சிவமணி அவர்கள். நான் தான் எட்டாம் கடைசி இடம் நீங்க சொல்ல இரண்டாம் விடுறீங்க இடம் இல்லையே சிவமணி அவரை. அவர்கள். ஜெயமில நான் தான் கடைசின்னு நீங்க தான் கடைசி. இல்ல உங்களுக்கு பிறகு சொல்லாதாக்கள் ராஜினி அக்கா இடையில நின்றுட்டா, மற்ற அனா அக்கா வந்துட்டு நின்றுட்டா, நகுலா வந்துட்டு நின்றுட்டார். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளோட. இரண்டாம் இடம் ஜெயநடேசன் அவர்களா? மூன்றாம் இடம் தான் ஜெயநடேசன் அவர்கள், இரண்டாம் இடம் சிவமணி அவர்கள். ஓ சரோஜினிக்கு எத்தனை புள்ளி? சரோஜினி அக்காவுக்கு 29, பத்மினிக்கு 30. அதனுடைய ஒரு புள்ளியில நீங்க குறைஞ்சிட்டீங்க. நான் கடைசி போயிட்டேன். நான் நான் நினைக்கிறேன் சொல்லி ஏன்னா அபிரி ஒன்றில சொன்னேன் நான் தானே 2 புள்ளி போட்டேன் நீங்களா முதல் பிரச்சனையில. அதெல்லாம் போட்டுனா முதல் அது பெரிய பிரச்சனை. நான் தான் டேய் கடைசி பத்மினி. நான் தான் டேய் கடைசி நீங்கள் கத்தரிக்காய பொறிச்சு எங்க பூல போகும். நல்ல வேலை கத்தரிக்காய் கத்தரிக்காய்னு சொல்லி உங்களுக்கு சந்தோஷம் தானே நான் கடைசியில வந்தது. நான் சந்தோஷப்பட்ட என்ன எனக்கு லாபம். இல்ல உண்மையில சந்தோஷம் என்ன முன்னுக்கு வந்த என்ன கடைசியா வந்த என்ன எனக்கு தெரிஞ்ச பங்கு பெற்றோன்னு அதுதான் முக்கியம். பங்கு பற்றி அந்த கூட இதை கொண்டாடுறது முக்கியம். அந்த புள்ளிகளை பூரா சும்மா இருக்கும் கூட ஒரு உற்சாகத்துக்கு தான் சும்மா புள்ளி போறது இல்லையா, மற்றபடிக்கு பங்கு பெற்றாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது நீங்க செய்ய கூட அறியறீங்க. நான் பங்கு பெற்றையில மற்ற தெரிஞ்சது தெரியலையா சொல்லுகளை நேரம் இருந்தா வந்து கொள்ளுவேன். மற்ற இந்த கூடுதலான சொற்களை நீங்க அறிவீங்க. இப்ப தொடர்ந்து கேட்க புது புது சொற்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வருது. என்ன ஒரு அகராஜ் சொல்ல திருப்ப சொல்லிக்க உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் அர்த்தம் தெரியும். என்ன வித்தியாசம்? எத்தனை வித்தியாசம்? 3 புள்ளிதான். நான் அந்த முதல்ல சொன்னா ரவுக்கு வருகின்றது சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்படு ஜெயமலை ஜெயம் அவர்கள் இணைந்திருந்த நேரம். நன்றி.